Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Ramanujadaya Patram Jnana Vairagya Bhushanam Srimad Venkatanathāryam Vande Vedanta Deshikam Lakshminatha Samarambham Natayamuna Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Yo Nityamachyodabadhambujayugma Rugma Vyamohadasthathitarani Trinayamene Asmadguror Bhagavadosya Dayaika Sindho Ramanujasya Charanau Sharanam Prabhadye Bhutam Sharasya Mahadahvaya Bhattanata Shri Bhakti Sara Kulashekara Yohi Vahan Bhaktangri Renu Parakala Yatindra Mishran Srimad Parangusa Munim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Samanaha Tam Namami Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanuramardhanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum Aramam Gunasanjayasya Sadhanam Mukhyam Sadashreyasah Karunyasya Tathakaro Niravaderaderhi Siddhaushata Gora Gauga Davagni Sanjaya Ganaga Samsara Meganilaga Sakshat Muladanam Satham Vijayate Shri Padmanabha Prabhu Kadumidarayavellam Keshava Yenna Naalum Koduvine Seyyum Kutrin Tamarhalum Kurugagilla Vidamudai Aravil Palli Virumbinan Surumbalatrum Tadamudai Vayal Ananthapuranagaram Pugudumintre Intriboi Pugudiragil Elmayum Yedham Sara Kundrine Madham Made Kurunduser Serundi Punne Mantralar Pudil Anantapuranagar Mayan Namam Undrum or Airamam Ulluvark Umbar Ure Urumpul Kodiyum Agde Udahella Undameltha Serum Tananantapuram Chikkana Pugudiragi Tirum Noi Venegalallam Tinnam Namariyat Chonno Perum or Airatul Wondranir Peshamine Sarvatra Padmanabhanam Sankirtanam Padmanabha Gushyate Yasyanahare Rangayatra Dine Dhini Tamaham Sharasavande Rajanam Kulashekaram
இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கே வா பைங்கிளியே தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான் பொன்னஞ்சிலை சேர் நுதலியர்வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. பக்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பகவானிடத்திலே பக்தியை அனுபவிக்கிறார். பகவான்ற ஒரு விஷயத்தை விதவிதமா அனுபவிப்பதற்காகத்தான் நம்ம எல்லாம் பூமியிலே வந்திருக்கோம். ஒவ்வொரு நாளுமே காத்தால எழுந்த உடனே கண்ணா இன்னைக்கு நான் உன்னை விதவிதமா அனுபவிக்கணும்பா அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கணும். எல்லா விதத்திலையும் உன்னுடைய அனுபவம் கிடைக்கணும், அது ரொம்ப முக்கியம். மழையா இருக்கட்டும், நல்ல ஜோன் மழை கொட்டுறதா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், மழையில் நனையப்படாது, அதில் சேஃபா இருக்கணும், இவ்வளவுதான் நினைப்போம். ஆனா அந்த கொற்ற மழையில தான் கோபர்கள் கோபிகளுக்கு பகவான் கோவர்தனகிரி உத்தாரணம் பண்ணி பெரிய லீலையை காட்டி கொடுத்துட்டான். நன்னா காட்டு தீ வந்துடுத்து, எங்கேயாவது தீ பிடிச்சுடுத்து அப்படின்னா பயமா இருக்கும். ஆதி பௌதிகம்னு சொல்றோம், இதெல்லாம் தாபத்திரயங்கள்ல ஒண்ணு இந்த ஆதி பௌதிகம். காட்டு தீ வந்துடுத்து, ஆனா கோபர்கள் கோபிகைகள் அப்பொழுதுதான் கண்ணன் இந்த காட்டு தீ முழுங்கிறத அனுபவிச்சார்கள். இப்படி லௌகீகமான விஷயங்கள்ல கூட அவர்கள் பகவத் குணானுபவத்தை அனுபவிச்சார். அதுதான் விசேஷம். பாகவதம் முழுக்க அதான் சொல்றது. யாரோ சில பேர் மட்டும்தான் காட்டுக்கு போறா, தவம் பண்றா அப்படிலாம். மற்றவாள்லாம் கிரகத்துல இருந்துட்டே அவளுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல பகவத் அனுகிரகத்தை அனுபவிச்சான். பிரகலாதன் டெய்லி கஷ்டம்தான் குழந்தைக்கு, ஆனா அந்த கஷ்டத்திலே நாராயண அனுகிரகத்தை குழந்தை நின்று அனுபவிச்சுட்டான். நமக்கும் டெய்லி விதவிதமான கஷ்டம் வரும், ஆனா அதுல எத்தனை பேர் நாராயண அனுகிரகத்தை பார்க்கிறோம்? அதனால அந்த நாராயண அனுகிரகத்தை பார்க்கணும். எல்லாருக்கும் வியாதி இருக்கு, பட்டத்திரிக்கு வியாதி வந்தது, ஆனா அந்த குருவாயூரப்பனுடைய லீலையை பார்த்துட்டார். குருவாயூரப்பன் லீலை அழகா நாராயணியம் அப்படின்னு அனுபவிச்சுட்டார். அதனால என்ன நடக்கிறதோ வர்றதை ஏற்றுக்கோங்கோ, அதுல பகவத் அனுபவத்தை அனுகிரகத்தை அனுபவிக்கிற ஒரு பக்தி நமக்கு வரும். அந்த பக்தி வரத்துக்காகத்தான் பகவத் விஷயங்கள், பாகவதாள பற்றிய விஷயங்கள்லாம் கேட்கிறோம். பகவானே ஒவ்வொருத்தரையும் விதவிதமா பூமியில பாகவதாள அவதரிப்பிக்க வச்சு நம்ம எந்தெந்த விதத்துலலாம் பக்தி பண்ணலாம் அப்படின்னு நமக்கு சாய்ஸ் கொடுக்கலாம். நிறைய சாய்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு கடைக்கு போறோம், புடவைகள் நிறைய இருக்கு, ட்ரெஸ் நிறைய இருக்கு. அவ சொல்றான், என்ன ரேஞ்ச் வேணும் உங்களுக்கு? 150 ரூபா ரேஞ்சா, 200 ரூபா ரேஞ்சா, 500 ரூபா ரேஞ்சா, பட்டு புடவையா, பெரிய ஜரிகையா, சின்ன ஜரிகையா, நிறைய சொல்றா இல்லையா? அந்த மாதிரி பக்தியில ரேஞ்ச் இருக்கு. ரொம்ப சாதாரணமா அனுபவிக்கலாம், அதுவும் அனுபவிச்சுக்கலாம். இல்ல கொஞ்சம் இன்னும் ஒரு லெவல் மேல போகணும், அப்படியே அனுபவிச்சுக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா அனுபவிக்கலாம். இல்ல பூரணமா அதுவும் அனுபவிக்கலாம். ஆர்த்தி ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப. ஆர்த்தி கஷ்டத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக கேட்கறது, அர்த்தார்த்தி வேண்டியதெல்லாம் கேட்கறதுக்கு, ஜிக்ஞாசு ஆராய்ச்சி பண்றதுக்கு, ஞானி பூரணமா அனுபவிக்கிறத ஞானி தூ ஆத்மைவ மேமதம். பாகவத்துல இந்த 4 விதமான பக்தாளை பத்தி தான் பேசியிருக்காங்க. சில பேர் ஆர்த்தி, சில பேர் அர்த்தார்த்தி, சில பேர் ஜிக்ஞாசு, சில பேர் ஞானி. இந்த பாகவதம் கேட்டுன்னு வந்தோம், பகவத் விஷயம் கேட்டுட்டே வந்தோம்னா நம்மளாம் அந்த ஆர்த்தி அர்த்தார்த்திக்குலாம் சுத்தின்னு இருக்கோம். அதை தாண்டிலாம் போயிட்டு நினைச்சிடக்கூடாது தப்பா. அப்பப்ப ஆர்த்தி, அப்பப்ப அர்த்தார்த்தி. இந்த ஜிக்ஞாசு ரேஞ்சுக்குலாம் இன்னும் போகவே இல்லை. அந்த ஆர்த்தி அர்த்தார்த்தியில ஏன் ஓடிட்டு இருக்கோம்னா அப்பப்ப கேட்கறதுலாம் நடக்கிறது, அப்பப்ப பிரார்த்தனை பண்ணதெல்லாம் கிடைக்கிறது. ஸோ பகவான் இருக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு, வேண்டியதெல்லாம் நடக்கிறதுனால பரவாயில்ல அப்படின்னு. அதனால இந்த ஆர்த்தி அர்த்தார்த்தியில சுத்தின்னு இருக்கோம். ஒரு ஸ்திதியில ஜிக்ஞாசு ஆகும், ஒரு ஸ்திதியில நமக்கு தெரியாமலேயே ஞானி ஆயிடும். அப்ப தானாகவே ஞானி தூ ஆத்மைவ மேமதம். ஞானிகள் என்னுடைய ஆத்மான்னு சுவாமி சொல்ற மாதிரி நம்மெல்லாம் சொல்லுவோம். நம்மளுடைய அந்தராத்மா பரமாத்மான்னு சொல்றோம் இல்லையா? பரமாத்மா சொல்ற என்னுடைய அந்தராத்மா ஞானி. ஞானி தூ ஆத்மைவ மேமதம். உங்களுக்கெல்லாம் நான் அந்தரியாமி, எனக்கு அந்தரியாமி யார் தெரியுமா? ஞானி அப்படின்றார் கிருஷ்ணன். அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்திதி அடையம். அதற்காகத்தான் விதவிதமான கிரந்தங்கள். அதுல குலசேகர ஆழ்வாருடைய முகுந்த மாலா. முகுந்தனை எப்படி அனுபவிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறது, முகுந்தனுக்கு எப்படி நாம நம்மை மாலையா சமர்ப்பிக்கிறது.
இதுதான் முகுந்த மாலா. ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜகன்னிவாசேதி ஆலாபினம் பிரதிபதம் குருமே முகுந்த. 40 ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணா சந்தோஷம். ஏற்கனவே மனப்பாடம் பண்ணியிருந்தாலும் சந்தோஷம். இனிமேல் மனப்பாடம் பண்ணணும் சங்கல்பம் பண்ணிட்டாலும் சந்தோஷம். இல்லை 40 முடியாது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணேன்னு சொன்னாலும் சந்தோஷம். அதெல்லாம் முடியாது, கேட்கத்தான் முடியும், அதுவும் சந்தோஷம். ஆனாலும் மனப்பாடம் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம். கடைசி இல்லை. ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் அழகா பொறுக்கி எடுத்து பண்ணியிருக்காரு பாருங்க. ஒரு ஆபரணம் மாதிரி விதவிதமா முத்து பவளம் எல்லாம் எடுத்து அப்படி கோத்து ஒரு ஆபரணமா பண்ணா ஜோரா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அவியல் மாதிரி எல்லா காயும் போட்டு அப்படி ஜம்முன்னு அந்த மாதிரி விதவிதமான நாமங்களை கோர்த்து ஒரு ஸ்லோகம், அவருடைய அனுபவங்களை வச்சுட்டு ஒரு ஸ்லோகம், நமக்கு அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு ஸ்லோகம், தன் மனசுக்கு இப்படிலாம் இருக்கணும்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்லோகம். நல்லா இருக்கும். அதெல்லாம் பிராக்டிக்கலா டெய்லி இது அப்படின்னு சொல்லிட்டே வர வர வரவே நம்ம புத்தியில வித்தியாசம் வர்றதை உணர முடியும். மகான்களுடைய வார்த்தைகள்ல என்ன ஒரு பெரிய பலம்னா நெகட்டிவான ஒரு வார்த்தை கிடையாது, தப்பான வார்த்தை கிடையாது. நம்ம காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் மறந்து போய் தான் நல்ல வார்த்தையை நல்ல விஷயமே பேசுறோம். மகாத்மாக்களுக்கு மறந்து போய் கூட அசம்பவமான வார்த்தைகள் வராது. அதுதான் மகாத்மாக்களுடைய பெரிய பலம். அழகா சொல்றார், ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரா இதி பக்த பிரியா இதி பவலுண்டன கோவிதா இதி நாதா இதி நாகசயனா இதி ஜெகன்னிவாசா இதி ஆலாபினம் பிரதிபதம் குருமே முகுந்த. உன் நாமத்தை விடாமன்னு சொல்லும்படியா பண்ணிடுப்பா, எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருப்பா, பாடா நாமஜபம் வரணும்டா கிருஷ்ணா அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். அடுத்த ஸ்லோகத்துல பகவானுக்கு மங்களாசாசனம் பண்றார். ஜயது ஜயது தேவோ தேவகீ நந்தனோயம் ஜயது ஜயது கிருஷ்ணோ விஷ்ணுவம்ச பிரதீபः ஜயது ஜயது மேகஸ்யாமள கோமளாங்கோ ஜயது ஜயது பிருத்வி பாரநாசோ முகுந்தः. ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல டெய்லி பகவானுக்கு அந்த அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணும் பொழுது சாற்று முறை அப்படின்னு ஒன்று உண்டு. டெய்லி பகவானுக்கு பிரபந்தம் சாற்றும் முறைங்கிறது சாத்து முறைன்னு அடுத்து சாத்து மறை அப்படி அடுத்து நிறைய அடுத்தது சாற்றும் மறை அப்படின்னு சொன்ன தமிழ் வேதம் சொல்லுவாங்க திவ்ய பிரபந்தத்தை. அந்த சாத்து மறையில டெய்லி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு சொல்லணும். அது சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்ம கோவில்கள்லாம் நல்லா இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ கோவில்கள்லாம் ஜீவிச்சுட்டு இருக்குன்னா அந்த மங்களாசாசனம் பெரியவா அந்த சுவாமியை நன்னாருன்னு சொன்னா நம்ம டெய்லி சொல்ல 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 அந்த கோவில்கள்லாம் அப்படி ஜம்முன்னு ஜம்முன்னு வந்து நம்ம எல்லாரும் நன்னா இருக்கலாம். அதனால பகவானுக்கு ஒரு மங்களாசாசனம் என்றால் நம்ம போய் பகவானுக்கு ஆசீர்வாதம் பண்ணலாமா அப்படின்னா அந்த ஒரு சந்தோஷம், நீ நன்னா இருப்பா அப்படின்னு சொல்ல சந்தோஷம் தானே. பத்மநாபை நீ நன்னா சௌக்கியமாரு அப்படின்னா அது ஒரு அது ஒரு ஒரு பக்தியில ஒரு உயர்ந்த ஒரு நிலைமை. அது கோபிகள்லாம் கிருஷ்ணனுக்கு திருஷ்டி சுத்தி போடுறா இல்லையா? இவாளே பயந்தா ஓடி வந்து கிருஷ்ணா காப்பாத்துன்றான். அது அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா திருஷ்டி சுத்தி போடுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னா அந்த பக்தி பிரபாவம், அது அந்த வாத்சல்ய பலம். அது அந்த மாதிரி டெய்லி இது பத்மநாபருக்கு சொல்லி பாருங்க. இதுக்கே பத்மநாபர் அச்சோடா எனக்கு எத்தனை நாள் டெய்லி மங்களாசாசனம் பண்றான்னு சொல்லி இதுக்கே மோட்சம் கொடுத்துருவாரு, இதுக்கே எல்லாம் கிடைச்சிடும். பரவாயில்லையா டெய்லி நான் நன்னாருன்னு ஒரு தடவை சொல்றாள் அப்படின்னு சொல்லி சுவாமி உகந்து போய் ஒரு அனுகிரகம் பண்ணிடுவார். அவருக்கு ஒன்றும் குறையே கிடையாது, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. ஆனாலும் அது நம்மளுடைய ஹிருதயம் பெரிய மனசு, பெரிய சமயத்தில் அந்த குழந்தைகளை தானே சாப்பிட்டு இருக்கும். அப்பா இந்தாங்கோ, அம்மா இந்தாங்கோ, பாட்டி வேணுமா அப்படின்னு அப்படியே நமக்கு பெரிய சந்தோஷம். அதுவும் நிறைய கொடுக்க போறோம், அது கையே எத்தனோண்டு அது பாதி சாப்பிட்ருக்கோம். மீதியை போனா போறதுன்னு கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசனை நீட்டும். அப்புறம் வேண்டாம் அந்த வாயில போட்டுட்டு வச்சுக்கோங்க. ஆனா அது கொடுக்கறதுக்கே நமக்கு எவ்வளவு ஒரு பரமானந்தம் உள்ளுக்குள்ள. அப்பா கேட்டுடாச்சோ ராஜா நீ சாப்பிடு அப்படின்னு திருஷ்டியெல்லாம் சுத்தும். அது கேட்கறதே ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி சுவாமிக்கு ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு நமக்கு பக்குவம் இல்லை, பக்தி இல்லைன்னா கூட மகாத்மாவுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதுவே சுவாமியுடைய அனுகிரகத்தை நமக்கு நன்னா வாங்கி கொடுத்தது. அதனால சுவாமிக்கு அழகா ஒரு மங்களாசாசனம் பாடிட்டார். பகவானிடத்துல பிரார்த்திக்கிறான்னா பகவானிடத்துல எதை பிரார்த்திக்கிறோன்னே நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. இதை கொண்டா அதை கொண்டா அப்படின்னு சொன்னோம். எதை எப்படி வாங்கிக்கணும்னு கூட தெரியல, ரொம்ப அல்பத்தனமாக கேட்கிறோம், நன்னாவே இல்லை.
ஒருத்தன் ஒரு பாலைவனம் வழியா போயிட்டு இருந்தான். ரொம்ப அப்படியே வெயில் சுட்டரிக்கிறது, பாலைவனம் வேற, மறுபூமி. ரொம்ப டயர்டாயாச்சு, ரொம்ப தூரம் கடந்து போகணும், ரொம்ப நொந்து போயிட்டான். ராமா ராமான்னு எப்பொழுதும் சொல்றவன் இப்படி மேல பார்த்தான் ஆகாசே, ராமா எனக்கு ஒரு குதிரை தரப்படாதா அப்படின்னு விட்டான். அழகா அப்படி நடந்து போயிட்டே இருந்தான். கொஞ்ச நேரத்தில் பெரிய கூட்டம் வந்தது, ஒரு 40-50 பேர். நிறைய பேர் அந்த குதிரையில வந்துட்டு இருக்கா. அவனுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கல. பரவாயில்லையே, சுவாமி நம்ம கேட்டவனே எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு குதிரை குட்டி அப்பதான் போட்டிருக்கு. ஒரு குதிரை அப்பதான் குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டிக்கு நடக்க முடியல, பிறந்த குட்டி, பாலைவனம் மணல்ல புதஞ்சு கால் புதையும் இல்லையா, அதை நடக்க முடியல. உடனே அந்த கூட்டத்தோட தலைவன் பார்த்தான் ஆச்சரியமா, ஏய் நீ சும்மா தானே நடந்து வர, இவனை நீ சும்மா தானே நடந்து வர, இந்த குதிரை குட்டியை தூக்கிட்டு வாங்கிட்டோம். அவன் உடனே மேல பார்த்து கேட்டான், ஹே ராமா, நான் குதிரை கேட்டது நான் போகிறதுக்கு, நீ என்னடா கேட்டது என்ன, எனக்கு குதிரையை கொடுங்க, எதுக்குன்னு கன்ஃபார்மா சொல்ல வேண்டாமா, இது கேட்கறது ஏடா கூடமா கேட்டுடணும், எனக்கு குதிரையை கொண்டானா பகவான் கொடுத்துட்டாங்க. புதுசா புது ஃப்ரெஷ் குதிரை, ஃபார்ம் ஃப்ரெஷ்ன்ற மாதிரி எப்பதான் பிறந்திருக்கு. அவன் தான் நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்ட, அப்ப குதிரை குட்டியை வேற தூக்கி நடக்கிற கஷ்டம் வந்துருக்கு. கத்தினா, ஏ ராமா, நான் கேட்டது நான் போகிறதுக்கு குதிரை, நீ என்ன தூக்குற மாதிரி ஒரு குதிரையை கொடுத்துட்டீங்க. அதனால பெருமாள் இடத்துல எப்படி கேட்கணும்ன்ற ஒரு விவஸ்தை நமக்கு இல்லை. அது ஆண்டாள் புத்திசாலி. ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய், ஆராய்ச்சி பண்ணி நாங்க கேட்கறது தப்பா இருந்தா கொடுக்காது. ஒருவேளை அல்பத்தனமா கேட்டோம்னா அதை விட வசதியா கொடு. நாங்க கொஞ்சம் லோயர் லெவல், எங்க லெவல்ல தான் நாங்க கேட்போம், நீ ஓன் லெவல்ல கொடு. அதான் அர்த்தம். ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய்னா எங்க லெவல்ல நாங்க கேட்போம், ஓன் லெவல்ல நீ கிருபை பண்ணணும். நீ எங்க லெவலுக்கு கிருபை பண்ணக்கூடாது. எங்க லெவலுக்கு நீ இறங்கலாம், ஆனா கிருபை உன்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கிருபை. பிச்சைக்கார ஐயா சாமி பிச்சை போடுங்க அப்படின்னு கோடி சொன்ன பாது கேட்டா, 1 ரூபா போட்டா அசிங்கம், ஒரு 100 ரூபா போட்டான்னா அவன் ரேஞ்சுக்கு போட வேண்டாமா, அப்பதானே அழகு. அதனால சுவாமியினிடத்துல எதை எப்படி கேட்கணும்னு இருக்கு. எதை கேட்டா எப்பொழுதுமே நமக்கு தொந்தரவு இல்லாம இருக்குமோ அதை கேட்கணும். நான் சௌகரியமா இருக்கணும், அவ்வளவுதான். அப்படி கேட்டா போதும், எல்லா சௌகரியமும் அடங்கிடும். அதுல திரௌபதி சமத்து கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம். இப்ப மட்டும் காப்பாத்துன்னு கேட்கல, இப்ப காப்பாத்து இல்ல, எப்பொழுதும் காப்பாத்துது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எப்பொழுதும் காப்பாத்து. இந்த மாதிரி என்னென்ன சந்தர்ப்பங்கள்லாம் வரும்னு எனக்கு தெரியாது, எப்படியெல்லாம் வரும் தெரியாது, எப்பெல்லாம் வரும் தெரியாது, அப்பொழுதெல்லாம் சேர்த்து காப்பாத்திடு ரக்ஷமாம் சரணாகதம். அதனாலதான் பகவான் வருத்தப்படுறான், திரௌபதிக்கு இன்னும் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு. அப்படி கத்திட்டாளாம், கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம். அந்த மாதிரி சுவாமி கிட்ட கேட்க நமக்கு தெரியல, அதை சொல்லி கொடுக்கிறார் ஆச்சரியமா. முகுந்த மூர்த்னா பிரணிபத்ய யாச்சே பவந்தம் ஏகாந்தம் இயந்தம் அர்த்தம் அவிஸ்மிருதி த்வத் சரணாரவிந்தே பவே பவே மே அஸ்து பவத் பிரசாதாத். அப்பா உன்னிடத்துல இது ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன், ஆச்சரியமா எல்லா ஜென்மாவிலையும் உன்னுடைய சரண கமலங்களை மறக்காம இருக்கும்படியான ஒரு புத்தியை எனக்கு கொடுத்துரு. இந்த மறதியே வரப்படாது. பகவத் சரணாரவிந்தம் அப்படின்ற ஒண்ணு எனக்கு மறக்கவே படாதுப்பா. அவிஸ்மிருதி த்வத் சரணாரவிந்தே பவே பவே மே அஸ்து பவத் பிரசாதாத். அப்படி கேட்டுட்டா உடனே திரும்பி பகவான்கிட்ட சொல்றா, நாகம் வந்தே தவ சரணையோர்த்வந்தம் அத்வந்தஹேதோஹோ கும்பீபாகம் குருமபி ஹரே நாரகம் நாபநேதும் ரம்யா ராமா மிருது தனுரதா நந்தனேனாபிரந்தும். ஆச்சரியமா, பாவே பாவே ஹிருதய பவனே பாவயேயம் பவந்தம். அப்பா நான் நரகத்திலே தப்பிக்கிறதுக்காக இல்லை, மோட்சம் அடைகிறதுக்காக இல்லை, ஸ்திரீ சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக இல்லை, எல்லா ஜென்மாவிலையும் என்னுடைய ஹிருதய பவனத்துல உன்னை வச்சு அனுபவிக்கணும், அதுக்காக உன் காலில் விடுறேன். ஏன்னா சுவாமி இருந்துட்டா போதும் இல்லையா, என்ன நினைச்சாலே யோகக்ஷேமம் மகாமியகம். அதனால சொல்ற, என் ஹிருதயத்துல உன் சரண கமலம் எப்பொழுதும் இருந்தா போதும், அவ்வளவுதான். திரும்பவும் சொல்றார், நாஸ்தா தர்மே ந வசு நிச்சயே நைவ காமோபபோகே யத்யத் பவ்யம் பவத் பகவன் பூர்வ கர்மானுரூபம் ஏதத் பிராத்யம் மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி தத் பாதாம்போருக யுககதா நிச்சலா பக்திரஸ்து. எனக்கு தர்மத்துல ஆசை இல்லைப்பா, விதவிதமான தனத்தை அனுபவிக்கிறது ஆசை இல்லைப்பா, விதவிதமான சுகங்களை அனுபவிக்கிற ஆசை இல்லைப்பா.
ஒருத்தர் பெரிய தபசெல்லாம் பண்ணாராம். பகவான் பிரத்யட்சமா வந்தார். என்ன வேணும்? நான் ஒண்ணுமே வேண்டாம் கண்ணா அப்படின்னாராம். பகவான் வாய் தான் அப்படி சொல்ற, உள்ளுக்குள்ள எல்லாம் வேணும் ஆசைப்படுறான். உடனே பெருமாள் பார்த்தாரு, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அனுபவிச்சுட்டு கடைசியில மோட்சத்துக்கு வான்னு போயிட்டாராம் அவர் பாட்டுக்கு. அது எப்பொழுதும் அப்படிலாம் பண்ணிடும். எனக்கு ஒன்றும் எனக்கு இதுலேயுமே ஆசையே இல்லை அப்படின்னு. ஆனால் ஆசை நிறைய இருக்கு, நிறைய ஆசை இருக்கு. ரொம்ப ஆச்சரியம். இந்த காமம் இருக்கு பாருங்க, நிறைய விஷயத்துல காமம் உண்டு. சில விஷயங்கள்ல ஏலாத்தனம்னு ஒன்று உண்டு, முடியாத்தனம்னு உண்டு. 95 வயசு தாத்தாவுக்கும் காமம் உண்டாம், ஏலாம. அதனால என்னத்தெல்லாம் ஆயாச்சி மேல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு அந்த ஆசை விடலை, முடியலை. ஒரு பேரன் பாட்டி கிட்ட கேட்டானா, அவளுக்கு ஒரு 55-65 வயசு ஆயிடுத்தான். பாட்டி உனக்கு எப்ப இந்த காம இச்சையெல்லாம் போச்சு அப்படின்னா, பாட்டி சிரிச்சா, நாளைக்கு வா சொல்றேன் அப்படின்ட்டாலும். அடுத்த நாள் வந்தான் பேராண்டி. உடனே ஒரு டப்பாவை கொடுத்து, பத்திரமா வச்சுக்கோ, நான் போனதுக்கு அப்புறம் திறந்து பா அப்படின்னாலாம். சரின்னு வச்சுட்டான். ஏதோ பெரிய ரகசியம். பல வருஷங்கள் ஆச்சு. அவ போயிட்டா. போன உடனே பாட்டி போன உடனே முதல்ல கத்தக்கட்டான்னு திறந்து பார்த்தான். பாட்டிலாம் கொண்டு எரிச்செல்லாம் முடிச்சாச்சு. சரி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டப்பாவை திறந்தான். உள்ளுக்குள்ள டப்பா, அந்த டப்பாவை திறந்தான், அதுக்குள்ள ஒரு 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 டப்பா. திறந்து 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 கடைசியில இதுக்கு மேல டப்பாவை போட முடியாத ஒரு ஸ்டேட் இருக்கும் பாருங்க, அந்த சைடுக்கு ஒரு டப்பா வந்து நோடு ஒரு பொட்டலை மாதிரி வச்சிருக்கான். சரி என்னடான்னு திறந்து பார்த்தா உள்ள சாம்பல். அவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன பாட்டி என்னமோ கேட்டா என்னமோ பண்ணிட்டு போயிட்டாளே, கடைசி சாம்பலுக்கு அவ்வளோ பெரிய டப்பா, அவ்வளோ டப்பாவா, போயும் போயும் அப்படின்னு சொல்லி தன் குருவை போய் பார்த்தான். விஷயத்தெல்லாம் சொன்னான். குரு சிரிச்சுட்டே சொன்னார், இது ஒவ்வொரு ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர்றது. ஒவ்வொரு முதல்ல பெருசாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் குறையும், அப்புறம் கொஞ்சம் குறையும், அப்புறம் கொஞ்சம் குறையும், அப்புறம் கொஞ்சம் குறையும். ஆக மொத்தம் போகலை. கடைசியில் எப்படா முடியும்னா, இந்த சரீரம் சாம்பலாகிறது பாரு, அது வரைக்கும் காம இச்சிரா உண்ட குழந்தை. அதாவது நான் கட்டையில வேகிற வரைக்கும் என் சரீரத்தில் இருக்க காமம் போய் தொலையாதுன்னு. அது அப்படி உள்ள உட்காந்துட்டு இருக்குமா, கட்டையில வேகிற வரைக்கும். கட்டையில வேகிற சமயத்திலே காம இச்சை வரும், அது ஒண்ணு உண்டு. அனுபவிக்காம போயிட்டேனே அப்படின்னு. அதனால அவர் சொல்றாரு, எனக்கு அதெல்லாம் ஆசை இல்லைன்னு தீர்மானமா சொல்றார். நெய்வ காமோபோகே. நிறைய போகங்கள் இருக்கு உலகத்தில், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அனுபவிக்கிறது, சொல்லுங்க, லிஸ்டே போட முடியாது. அதனால சொல்ற, நாஸ்தா தர்மே ந வசு நிச்சயே நைவ காமோபோகே யத்யத் பவ்யம் பவத் பகவன் பூர்வ கர்மானுரூபம். எனக்கு பூர்வ கர்மாபடி எனக்கு என்னென்ன காலத்துல கிடைக்கிறதோ கிடைச்சிட்டு போட்டோம்பா. இதுக்காக போய் நான் பிரயத்தனப்பட்டு உன் காலில் விழ வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்காக போய் யாராவது பிரயத்தனப்பட்டு உன் காலில் விழுந்து எல்லாம் கேட்கணுமா? யயாதி மகாராஜா வரம் கேட்டுட்டு கடைசியில அவருக்கு புரிஞ்சு கொடுத்தான், ஆமா இதுக்கோ இது நல்ல அக்னியை நெய்யை விட்டு அணைக்கிற கதை அப்படின்ட்டார். அக்னி நிறைய எரியறது, அணைச்சா தேவலான்னு சொல்லி நெய்யை கொண்டா, ஒரு கூட நெய்யை கொண்டு கொட்டு, அது மேல ஒரு கூட நெய்யை கொண்டு நல்லா தக 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 தகன்னு எரியது. அப்புறம் யயாதிக்கு புரிஞ்சுதான், இதை நெய்ய கொட்டினா, அதாவது காமபோகத்தை அனுபவிக்க அனுபவிக்க இது ஆசை விட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, தப்பா. இது அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் அடுத்து என்ன ஸ்டேஜ், இதை விட இன்னும் ஜோரா பார்க்கலாம், இதை விட இன்னும் எப்படி அனுபவிக்கலாம், இன்னும் எத்தனை விதமா அனுபவிக்கலாம்னு ஓடுமா மனசு. இதை சும்மா விட்டாலும் தானாவே அடங்கிடுமா. இது அணைக்கணும்னு பிரயத்தனப்பட ஜாஸ்தி, அது இப்படியே விட்டாலே போயிடும் அப்படின்னு பெரியவாழ்லாம். ஆனா அவர் சொல்றாரு, அதனால எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு என்ன உண்டோ அந்த சரீரத்துக்கு, இந்தந்த இந்திரியங்களுக்கு இந்தந்த காலத்துக்கு என்னென்ன சுகம்னு கர்மத்துல விதிச்சிருக்கணும், அது நடக்கட்டும், அவ்வளவுதான். நான் இதுக்காக போய் கஷ்டப்பட்டு பத்மநாபா அப்படின்னு கேட்கணுமா? இதுக்கெல்லாம் போய் பத்மநாபா போய் யாராவது கேட்டுட்டு இருப்பாளா? நம்ம கேவலமா சொல்றோம். இதெல்லாம் போய் யாராவது பகவான் போய் கேட்டுட்டு இருப்பாளா? கொஞ்சமா சென்ஸ் வேண்டாம், நான் சென்ஸா இருக்கு, கைதிகாரணமா இருக்கு. யத்யத் பவ்யம் பவத் பகவன் பூர்வ கர்மானுரூபம் ஏதத் பிரார்த்தியம் மம பகுமதம் ஜென்ம ஜென்மாந்தரேபி. நான் ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் உங்ககிட்ட பிரார்த்திக்கிறேன். என்னடா அப்படின்னா, தத் பாதாம்போருக யுககதா நிச்சலா பக்தி ரஸ்து. நிச்சலமான பக்தி உன் திருவடி தாமரைகள். திரும்ப திரும்ப பாருங்க, அவர் திருவடியே சுத்திட்டு வர, அங்கேயே சுத்தனமான, எங்க இருந்தாலும் எந்த ஸ்திதியில இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் இந்த மனசு பகவத் சரண கமலத்தை அப்படி வட்டமிட்டு நிற்கணும். இந்த குட்டி போட்ட பூனை கணக்கா சுத்துறதுன்னு அது மாதிரி அப்படியே சுத்தின்னு இருக்கணுமா. இந்த திருடன் அப்படி யார் வீட்டுல கண்ணம் வச்சு திருடலான்னு சுத்தின்னு இருப்பான், அந்த மாதிரி வடல பசங்க எங்கடா அழகா ஸ்திரீகள் பார்க்கலாம் அப்படின்னு சுத்தின்னு இருப்பாளே, அது போல
அதுபோல் அப்படியே சுத்தனமா பகவத் சரணாரவிந்தத்துல அப்படியே ஹிருதயம் சுத்தனமா. இந்த மாடுகள்லாம் மேய விடுவான். நல்லா நீளமா ஒரு கயிறை கட்டி ஒரு முளையை அடிச்சுட்டு மாடுகளை மேய விடுவான். இந்த மாட்டுக்கு மேய்ச்சல் பிடிக்கும், ஆனா அந்த கயிறு எவ்வளவு தூரம் இருக்கோ அது வரைக்கும் தான் மேய முடியும். இது என்ன பண்ண அப்படியே மேயும் சுத்திட்டு, இதை சுத்தி சுத்தி ஒரு பக்கம் மேய்ஞ்சு கொடுத்தா அப்புறம் அங்க கம்மியாயிடுவேன், அதை தாண்டி போக முடியாது. அப்ப என்ன லென்த் கயிறு இருக்கோ தாண்டி போக முடியாது. அப்ப என்ன ஆகுனா தானாக வேற வழி இல்லை, இன்னும் குறைச்சலா போகணும், உள்ளுக்குள்ள கொண்டு சுத்தணும். அப்ப இப்படி சுத்தும். இன்னும் உள்ள போக உள்ள போக உள்ள போக கடைசியில ஒரு ஸ்திதியில அந்த எந்த கம்புல முளை அடிச்சு கட்டி போட்டிருக்காளோ அந்த கம்பு கிட்ட மாடு தனக்கு தெரியாமலேயே போய் சேர்றா போல இந்த மனச சுவாமி கிட்ட நிரந்தரமா நன்னா ஹூக்கு போட்டு அப்படி அடிச்சிடணும். அடிச்சுட்டு மற்ற விஷயங்கள் அனுபவிச்சுட்டு தான் நமக்கு தெரியாமலேயே சுவாமி சரணாரவிந்தத்தை சுத்தின்றே. அப்ப தானாகவே நமக்கு தெரியாமலேயே ஒரு நாள் பகவான் பக்கத்துல போய் சேர்ந்துடும். அதனால சொல்ல தத் பாதாம்போருக யுககதா நிச்சலா பக்தி ரஸ்து, நிச்சலமான ஒரு பக்திய எனக்கு கொடுத்துருப்பா. திவி வா புவி வா மமாஸ்து வாசோ நரகே வா நரகாந்தக பிரகாமம் அவதீரித சாரதாரவிந்தௌ சரணௌ தே மரணே பீச்சிந்தயாமி. திரும்பி அதே பிராரப்த கர்மான ரூபமா சொல்றார். திவிவா புவிவா மமாஸ்து வாசோ நரகேவா நரகாந்தக பிரகாமம். திரும்பி இந்தி 3 இடம் தானே, வானுலகம் பூமி அப்புறம் கீழே 14 லோகங்கள். இந்த கீழ் லோகங்கள்ல கொஞ்சம், மேல் லோகங்கள் கொஞ்சம், நடுவுல பூமி. இதுக்குள்ளதானே சுத்த முடியும். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம், இதுக்குள்ளதானே சுத்தனம். நம்ம ஏதோ ஒரு கர்மா பண்ணிருக்கோம், அந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜென்மா கிடைச்சிக்க எங்க வேணா கிடைக்கட்டும். திவிவா புவிவா ஆகாசமோ பூமியோ மமாஸ்து வாசோ நரகே வான் நரகாந்தக, நரகத்துல கூட இருக்கட்டுமா பரவாயில்ல. நரகத்துல போய் யாராவது ஜென்மா கேட்பாளா? நன்னா கங்கைக்கரை வாசம் ஜோரா இருக்கு, கங்கைக்கரையில் இருந்தா என்ன, சாக்கடை பக்கத்துல இருந்தா என்னன்னு யாராவது சொல்லுவாங்க? அவர் சொல்ற கங்கைக்கரையா இருந்தா என்ன, சாக்கடையா இருந்தா என்ன. தங்க தாம்பாளத்தை சாப்பிட்டு அடுத்த நாள் அலுமினிய தட்டில் சாப்பாடு விடா, அலுமினிய தட்டா இருந்தானே தங்க தாம்பாளம் அந்த சாப்பாடு தானே அப்படி நமக்கு தோணுமா? அது சாப்பாடு போடுற மெத்தடை பொறுத்து தானே சாப்பாடுக்கு ஒரு மரியாதை. சாப்பாடு பசிக்கு சாப்பிட்றவாளுக்கு தெரியாது இல்லையா, ருச்சிக்கு சாப்பிட்றவாளுக்கு இதெல்லாம் உண்டு இல்லையா. ஆனா அவர் சொல்றார் திவிவா புவிவா மமாஸ்து வாசம் நரகேவா நரகாந்தக பிரகாமம். எங்க வேணா என் கர்மாபடி ஒரு ஜென்மா பூமியில இருக்கேன், ஒரு ஜென்மா ஆகாசத்துல இருக்கேன், ஒரு ஜென்மா கந்தர்வனா இருக்கேன், ஒரு ஜென்மா நரகலோகத்தை கும்பிபாகம், ஒரு ஜென்மா மகாரவருவம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைப்பா. ரொம்ப தைரியம் வேணும் அந்த ஸ்லோகம் சொல்றதுக்கும் இப்படி பிரார்த்திக்கிறதுக்கும். அவங்க பிரார்த்தனை வருமானு தெரியாது, அட்லீஸ்ட் சொல்லவா சொல்லிக்கலாம். திவி வா புவி வா மமாஸ்து வாசோ நரகே வா நரகாந்தக பிரகாமம். நிறைய பேர் இந்த ஸ்லோகத்தை முதல் பாதி சொல்ல மாட்டேன், வம்பா என்னத்துக்கு, ஏற்கனவே நிறைய வாங்கிட்டு இருக்கோம், இதுல வேற ஸ்பெஷலா கேட்டு வேற வாங்கிக்கணுமா, சொல்லாமலே சுவாமி நிறைய கொடுத்துட்டு இருக்கா. ஏற்கனவே பிராரப்த கர்மா என்னென்ன சமயத்துல என்னென்ன லீல, கிருஷ்ணலீலை விட பிரிச்சதுன்னா பிராரப்த லீலா. இந்த பிராரப்த லீலா இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணுன்னே தெரியாது, விதவிதமா லீல பண்ணும். வயசான காலத்தை கூட டைவர்ஸ் பண்ணலாமான்னு யோசிக்க வைக்கும். அது பிராரப்த லீலா, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பிராரப்த கர்மா அப்படி பண்ணி சொல்லுங்க, வயசான காலத்தை டைவர்ஸ் பண்ணிடலாம், ஒண்ணுமே வேண்டாம், அப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டு அப்படி தோணும். அது பிராரப்தம், எல்லாம் பிராரப்தம், அவ்வளவுதான், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. யாரோட பிராரப்தம், எல்லாருக்கும் பிராரப்தம் உண்டு. அதனால கர்மாபடி ஏதோ ஒரு ஜென்மா திவி வா புவி வா மமாஸ்து வாசோ நரகே வா நரகாந்தக. நரகாசுரன் அழிச்ச ஹே பிரபோ, என் கர்ம வினைப்படி எனக்கு எப்படி வேண்டுமானாலும் எந்த இடத்துல வேண்டுமானாலும் ஒரு ஜென்மா பவிக்கட்டும், எனக்கு கவலை இல்லை. நம்ம அதுக்கு தானே கவலைப்படுறோம். எங்கேயாவது ஜென்மா அமைஞ்சுடுத்துனா ரொம்பா அப்படின்னு சொன்னோம். எல்லாருமே கொஞ்சம் வயசானவன் அப்படியே சௌகரியமா போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு. அவர் அப்படிலாம் கேட்க மாட்டேங்கிறார், எங்க வேணா கொண்டு போடு, அதனால ப்ராப்ளமே கிடையாது. ரொம்ப தைரியமும். நிறைய பேர் வயசாக நல்லபடியா பகவான் அழிச்சுட்டு போனா தேவையில்லை, அவ்வளவுதான். அடுத்தா படுற பாட பார்த்தா எப்பா ஏதோ இப்படி ஓடினா போதும் அப்படின்னு தோணி போயிடுறது இல்லையா. ஆனா இவர் சொல்ல எனக்கு பயமே இல்லை. திவி வா புவி வா மமாஸ்து வாசோ நரகே வா நரகாந்தக பிரகாமம். ஏன்னா என் கர்மாவை அனுசரிச்சுதான் எனக்கு ஒரு ஜென்மா கிடைக்க போறது. என் கர்மாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒண்ணு எனக்கு பவிக்க போறதே கிடையாது.
நம்ம கர்மாவுக்கு சம்பந்தம் இல்லாம பவிக்கிறதுனா குரு கிருபை, பகவத் அனுகிரகம், இதெல்லாம் கர்மாவுக்கு சம்பந்தம் இல்லாம பவிக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாம் கர்மா அப்படியே நடக்கும். அதனால திவி வா புவி வா மமாஸ்து வாசோ நரகே வா நரகாந்தக பிரகாமம். அப்ப என்ன வேணும்? அவதீரித சாரதாரவிந்தௌ சரணௌ தே மரணே சிந்தயாமி. ஆச்சரியமான உன்னுடைய சரண கமலங்கள் மரண காலத்திலையும் ஸ்மரிக்கணும். மரண காலத்துல அது வரணும் எனக்கு. அது வரைக்கும் வாழ வாழ்க்கை எப்படியோ, காத்தால காஃபி நல்லா மத்தியானம் குடிச்சுக்கலாம், மத்தியானம் நல்லா அடுத்த போய் குடிச்சுக்கலாம், அங்கேயும் நல்லா ஹோட்டலில் போய் குடிச்சுப்போம். எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடலாம், அது ஒரு கஷ்டமே கிடையாது. பிச்சை எடுத்து வாழலாம், எப்படியோ வாழ்க்கை வாழறது ஒரு கஷ்டமே இல்லை. பகவத் ஸ்மரணம் பண்றது தானே விசேஷம். அதனால சொல்ற அவதீரித சாரத அரவிந்தம். ஆச்சரியமான சரத்காலத்தை வளர்ந்த தாமரை போன்ற இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடி தாமரைகள். அவதீரித சாரதாரவிந்தோ சரணௌதே மரணே சிந்தயாமி. மரண காலத்திலேயும் உன்னுடைய அந்த சரண கமல ஸ்மரணம் எனக்கு வரணும். பீஷ்ம பிதாமகர் மாதிரி சரண கமல ஸ்மரணம். பகவான் திருவடி இப்படி பார்த்துட்டு நல்லா கழுத்து திருப்பி பார்க்க முடியும், ஓர கண்ணில் பார்த்துக்கிறார். கிருஷ்ண சரணாரவிந்தர் விஸ்வம் விஷ்ணுக்கள்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவருக்கு தெரியறது கிளம்பணும்னு இப்படியே பார்த்துக்கிறார். அதனால கண்ணன் பக்கத்திலேயே நிற்கிறான். எந்த இடத்துல நின்னா இவர் சௌகரியமா பார்க்க முடியுமோ, தன்னை பாதாதி கேசம் பார்க்க முடியுமோ அந்த மாதிரி பக்கத்துல நின்று இப்படி படுத்துட்டு இப்படி சைடில் இப்படியே பார்த்து லேசா தலையை திருப்பி கிருஷ்ணா அப்படின்னு திருவடியை பார்த்துட்டு பாதாதி கேசம் கேசாதி பாதம் பார்த்துட்டு கிளம்பினார். அந்த மாதிரி எனக்கு சரணௌதே மரணேபி சிந்தயாமி. மரண காலத்திலையும் உன்னுடைய சரண கமலங்களை நான் நினைக்கணும்பா. மற்றதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. நரகலோகத்துல இருந்தாலும் அங்க முடியும் பொழுது கிருஷ்ண சரணாரவிந்த ஸ்மரணம் வேணும். ஒருவேளை சொர்க்கலோகத்துல இருந்தே வச்சுக்கோங்க, அங்க கூட கிருஷ்ண சரண கமல ஸ்மரணம் வரணும். ஒருவேளை பூமியில இருந்தாலும் கிருஷ்ண சரண கமல ஸ்மரணம் வேணும். வேறணுமே வேண்டாம் எனக்கு. அவதீரித சாரதாரவிந்தௌ சரணௌதே மரணேபி சிந்தயாமி. அப்படி இப்பதான் கடைசி மூச்சு இழுக்கிறோம்னு ஒரு ஸ்திதி வரும் பாருங்க. அது அப்பதான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அந்த ஸ்திதியில பத்மநாபான்னு வரணும். பத்மநாப சரண கமலம் கண்ட தெரியும், அவ்வளவுதான். பக்கத்துல ஆத்துக்காரர் நிக்கிறாரா, மாமி நிக்கிறாளா, சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாளா, எனக்கு அவ்வளவுதான் கடைசியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். போயிடக்கூடாது. ரொம்ப திரும்பி இவா கிட்ட வேற மாட்டிக்கணும். ஒரு ஜென்மா மாட்டின்றதே பெரிய கஷ்டம், இதுல வேற திரும்ப இவா கிட்ட மாட்டிண்டு கஷ்டம். அதனால சரணௌதே மரணேபி சிந்தயாமி. மரண காலத்துல கூட அந்த சரண கமல ஸ்மரணம் வந்துடுத்துன்னா ஜெயிச்சுட்டோம். குந்தி, திரௌபதி, பஞ்சபாண்டவெல்லாம் கிளம்புறா இல்லையா, அப்படியே ஒவ்வொருத்தரும் அங்கே சரீரம் தொப்பு தொப்புன்னு விழறது பாருங்க. இந்த ஹிமாலயாஸ்ல போயிட்டு இருக்கும்போது அப்போ இதெல்லாம் கரெக்டா பகவத் சரண கமலத்தை நினைச்சுட்டே விழுறா. அவள்லாம் வேற யோசனையே இல்லை, வேற யோசனையே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னத்துக்கு யோசனை பண்ணணும்? குந்திதேவி அதான் சொல்றா, கங்கா பிரவாகம் போல என் மனசு உன்கிட்ட வரட்டம்பா. கோல் தேடி ஓடும் கொழுந்தே போல் மால் தேடி ஓடும் மனம். ஆழ்வார் சொல்றார், ஒரு கொடி இருக்குன்னா அது எங்க கோல் இருக்கும், ஒரு கொம்பு இருக்குன்னு பார்த்து அது மேல ஏறதுக்கு ட்ரை பண்ணுமா. அந்த மாதிரி மனசு மால் தேடி ஓடணும், அப்பதான் அது மனசு. இல்லைட்டா அது மனசு இல்லை. கோல் தேடி ஓடும் கொழுந்தே போல் மால் தேடி ஓடும் மனம். அந்த மாதிரி சரணௌதே மரணேபி சிந்தயாமி. அவதீரித சாரதாரவிந்தோ சரணௌதே மரணேபி சிந்தயாமி. மரண காலத்துல உன்னுடைய சரண கமல மரணம் வரணும் தான். எனக்கு மகாபாரத யுத்தம் நடக்கிறது, நிறைய பேர் உசிர விடுறா. ஆனா அவளுக்கெல்லாம் வீர சொர்க்கம் கிடைக்கிறது. ஆனா கண்ணனை பார்த்துட்டே உசிர விட்டுட்டா. அதனால கண்ணனை பார்த்தே உசிர விட்ட காரணத்தினாலே அவளுக்கு வீர ஸ்வர்க்கம் பலிதமாச்சு அப்படின்னு மகாபாரதத்திலே காண கிடைக்க. பரீட்சித் மகாராஜன் கர்ப்பத்திலையும் பார்த்துட்டான், மரண காலத்திலையும் அந்த சரண கமலம் வந்துவிட்டு ஜனனத்திலேருந்து மரணம் வரைக்கும் அந்த சரண கமல ஸ்மரணத்திலேயே இருந்தான். அதனாலதான் சுகபிரம்ம மகரிஷி வந்தார், அழகா பாகவதம் சொன்னார். அப்படியே பகவத் தியானம் பண்ணா தக்ஷகன் வந்து கடிக்கிறது கூட அவனுக்கு தெரியலையா, கடிக்கிறது தெரியல, சரீரம் புசுங்கிறது தெரியலையா. அப்படி சிரிக்கலாம். தக்ஷகன் பார்க்க நம்ம கடிச்சது வரைக்கும் யாரும் சிரிச்சதே இல்லையே, நம்ம கடிக்க ஒரு விலையே இல்லாம போயிடுச்சு. நமக்கு என்ன
ஒருவேளை நம்ம பாய்சன் குறைஞ்சு போயிடுதா, நம்மளுடைய விஷம் குறைஞ்சு போயிடுதா, வீரியம் குறைஞ்சு போயிடுதா, தக்ஷகனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுதான். இது வரைக்கும் எங்கேயும் இந்த மாதிரி அவமானப்பட்டதே கிடையாதான் தக்ஷகன். பரீட்சத்தை கடிக்கலாம், கவலையே படல. சரணோ தே மரணேபி சிந்தையாமி. ஆச்சரியமா சரண கமலங்கள் அப்படியே மரண காலத்திலையும் நினைச்சுண்டு போகணும். ஒண்ணுமே வேண்டாம். சரணௌ தே மரணேபி சிந்தையாமி. மரண காலத்திலையும் நினைப்பேன்பா. திவி வா புவி வா மமாஸ்து வாசோ நரகே வா நரகாந்த கப்ரகாமம் அவதீரித சாரதாரவிந்தௌ சரணௌ தே மரணேபி சிந்தையாமி. பெரிய பெரியவாள்லாம் ஸ்ரீமன் நாராயணாய சரணௌ சரணம் பிரபத்தியேன்னு உசுர விடுவா. அப்படியே பகவத் விஷயம் சொல்லிட்டே உசுர விடுவா. பராசர பட்டர்லாம் அவ்வளவு அழகா பகவானுடைய பிரபந்தம் சொல்றா, கேட்டுட்டு இருக்கார். பகவத் சரண கமலத்தை தியானம் பண்றார், அப்படியே கிளம்பிட்டார். அது வேணும். சரணௌதே மரணேபி சிந்தையாமி. கேட்கறது நல்லா இருக்கு. மரணமே போகும் பொழுது வந்துடுதுன்னா ஜோர் யத்பாவம் தத்பவதி. அப்ப நினைச்சிட்டோம்னா கேரண்டியா மோட்சம். எந்த சரண கமலம் நிரந்தரமா எந்த வைகுண்டத்துல இருக்கோ பரமபதமாகிய வைகுண்டத்துக்கு போயிடலாம். பரணமே அது வரும்ன்ற கேரண்டி இருக்கா? ஜடபரதரே தூது போயிட்டார். அப்புறம் என்னதான் சொல்றோம், ஜடபரதர் ரொம்ப பெரியவர், பெரிய மகாத்மா, சாதாரண மகாத்மா, அல்ப சொல்பமா பாவப்பட்ட ஒரு மகாத்மா, இது சர்வசிரேஷ்டமான ஒரு மகாத்மா, அவரே தோத்து போயிட்டார். சரணோதே மரணேபி சிந்தையாமி. மாணவன் நினைச்சுட்டே சிந்தையாமி சிந்தையாமி சிந்தையாமி. நான் போனவர் மான் என்ன பண்ணும், சிங்கம் அடிக்கப்படாது, என்னமோ இவர் இவ்வளவு நாள் சிங்கத்தை கட்டி போட்டு வச்ச மாதிரி இவர் நினைச்சிட்டு இருக்காரு. இப்படி மான் இவருடைய பலத்தினால காப்பாத்துன்னு இருக்கே நினைச்சுட்டார். அது என்னடா ஆச்சுன்னா, பாழா போன மான நினைச்சதுக்கு பாருங்க இவர் மானா போயிட்டாராம். அப்ப என்னத்துக்கு ஆகிறது? நம்மளோ ஒருத்தரையா நினைக்கணும், நிறைய பேர் நினைக்கிறோம். மரண சமயத்தில் அத்தனை பேர் ஞாபகம் வந்தா ஒவ்வொரு ஜென்மாவா இவா கூட, இல்லாட்டி ஒவ்வொரு ஜென்மாவும் இவா போல வம்பா. ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். ஸ்திரீ ஜென்மாவும் கஷ்டம், புருஷ ஜென்மாவும் கஷ்டம். சங்கரர் அம்மா கடைசி மரண சமயத்தில் அம்மா கைலாசமா வைகுந்தமா பாரு அப்படின்ட்டு இப்படி பார்த்தா, வைகுந்தம் நன்னா இருக்கா, முதல்ல கிளம்புற வழியை பார்த்து நடா குழந்தை இப்படி சொல்றா. இந்த ஸ்மரணம் மாறதுக்கு முன்னாடி கிளம்புற வழியை பார்த்து சரண நாராயண சரண கவனம் தெரியறதே அப்படியே கிளம்பிடுட்டார். சரணோதே மரணேபி சிந்தையாமி. அதான் வரும். ஆனா வந்தா தேவலை வருமா அப்படின்னு நிச்சயம் இல்லை, கேரண்டியா எனக்கு வரும். யாரை கை தூக்குங்க பார்க்கலாம். தூக்கினேன்னா கோச்சிக்கலாம் மாட்டேன், பயப்படாதுங்க. உடனே ஆமா அவன் கை தூக்கிறேன்னு சொல்லிடுவேன், பயப்படக்கூடாது. அந்த நம்பிக்கை வரணுமா? பத்மநாப கிருபையில மரண காலத்து ஞாபகம் வரும், கை தூக்கினா ஜெயிச்சுட்டேன், அதுதான் வரணும். குலசேகர ஆழ்வார் பார்த்தார், இருந்தாலும் வம்பு வேண்டாம், நம்புறதுக்கு இல்லை, இந்த புத்தி இருக்கே, அந்த மனசு இருக்கேன்னா இவர் தான் சொல்றார், பிராரப்த கர்மா அப்படி எப்படி வேணா நடக்கட்டும். திடீர்னு புத்தி கடைசி சமயத்துல மாறி போயிடுதுன்னா, சிலதெல்லாம் பிராரப்த கர்மா அப்படின்னு விட்டுறப்படாது. நீங்க எனக்கு பிராரப்தம் இருந்தா பத்மநாபர் பாபையும் விடப்படாது. எனக்கு பிராரப்தம் இருந்தா எனக்கு சத்சங்கம் கிடைக்கும், எல்லாம் பிராரப்தம் வேண்டாமா அப்படின்னு பெரிய பேர். எல்லாம் பாக்கியத்தை இருந்தா சத்சங்கம் கிடைக்கும், எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, இவானே தீர்மானம் பண்ணிட்டான். எனக்கு பாக்கியம் இல்லை, ஊரை சுத்தி சத்சங்கம் நடக்கிறது அவ்வளவு விரிவா வரா, போக முடியல, என்ன பண்றது, நமக்கு பாக்கியம் இவ்வளவுதான். பெருமாள் அப்படி வச்சிருக்கா. பெருமாள் என்ன ஆத்து வாசல்ல வெட்ட சத்சங்கதி வெளில வந்தா காலை முடிச்சு போடுன்னு வாசல்ல நிக்கிற மாதிரி, போ 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 சத்சங்கம் நடக்கிறது மாத்தி மாத்தி பிட் நோட்டீஸ் கொடுக்குறா, போன் அனுப்புறா, எல்லாம் சொல்லிட்டே இருக்கா. அப்ப கூட பாக்கியமே இல்லை அப்படின்னு இவ்வளவு தூரம் பாக்கியம் இருக்கிறதுனாலதான் விஷயம் தெரியறது. அதனால ஆச்சரியமா குலசேகர ஆழ்வார் சுவாமி இடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ணிடுறார். கிருஷ்ண த்வதீய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்யைவமே விஷது மானச ராஜஹம்சஹ பிராண பிரயாண சமயே கபவாத பித்தைஹி கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே. ரொம்ப அழகான பிரார்த்தனை. இந்த ஸ்லோகத்தை நல்லா, எல்லா ஸ்லோகமும் தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த ஸ்லோகத்தை டெய்லி சொல்லிட்டு வந்தாலே நமக்கு தெரியாமலேயே மனசு சுவாமிகிட்ட லயப்பட்டோம். கிருஷ்ண த்வதீய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்யைவமே விஷது மானச ராஜஹம்சஹ பிராண பிரயாண சமயே கபவாத பித்தைஹி கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே. எப்படி நினைக்க முடியும் கேட்கிறார். மரண காலத்திலையும் நினைப்பேன், ஆனா உன் கிருபை வேணும்.
பகவான் கிட்ட என்ன கிருபை வேணும் கிருஷ்ணா? உன்னுடைய திருவடி தாமரைன்றது ஒரு பெரிய கூண்டு. இந்த மனசு இருக்கு பார்த்தா அது பெரிய ஒரு ராஜஹம்சமா, எதுக்கும் அடங்காத ஒரு ராஜஹம்சம், பெரிய ராஜஹம்சம். இதுக்கு அப்படி வேண்டியிருக்கான் எல்லாமே. பிச்சைக்காரன் படுத்துட்டு இருப்பான், நான் ஒரு நாள் தங்க தாம்பாளத்தை சாப்பிடுவேன்மா. ராப்பிச்ச நைட்டுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, கையில பிளேட்டு கூட கிடையாது, கையில வாங்கிட்டு இருக்கான். ஆனா அவன் மனசுல ஒரு நாள் நானும் பெரிய கோடீஸ்வரன், நானே தங்க தாம்பாளத்தை சாப்பிடுவேன். இந்த மனசு இருக்கு பாருங்க ராஜஹம்சம். இது இப்படித்தான் ரசிக்கணும்னு விவஸ்தை இல்லாம போகும், இப்படிதான் நினைக்கணும்னு அதுக்கு யாரும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது. அது எந்த எல்லைக்கு வேணாலும் போய் யோசிக்கும். அது நல்ல விஷயத்துல யோசிச்சா பரவாயில்ல, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிக்கும். நம்மளை யாராவது அவமானப்படுத்திட்டானா எப்படாப்பா நேரம் கிடைக்கலையும் அவளை அவமானப்படுத்தலான்னு தேடிட்டே இருக்கும். அது மாமியாரா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், பர்த்தாவா இருக்கட்டும், பாரியையா இருக்கட்டும், யாராவானா இருக்கட்டும், எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு காத்துட்டு இருப்போம் பாயறதுக்கு. இப்படி பேசுவா, அப்படி பேசலாம், அப்படி நல்லா பிளான் பண்றோம் பாருங்க. இந்த மனசு அப்படி யோசிக்கிறதா மனோவேகம்ன்றோம். அது எவ்வளவு வேகமா யோசிக்கிறது யாருக்குமே தெரியும் அந்த மனோவேகம். அதனால சொல்றார் கிருஷ்ண ததீய பதபங்கஜ பஞ்சராத்தம் அத்தெய்வமே விஷது மானச ராஜஹம்ச. என் மனசு என்னும் ராஜஹம்சம் இப்பொழுது உன்னுடைய திருவடி தாமரை என்ற அந்த கூண்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம். ஏன்னா எப்படி ஒரு கூண்டுல போய் மாட்டிக்கிறது? ஆசைன்னு ஒரு கூண்டு, காமம்னு ஒரு கூண்டு, பந்தம்னு ஒரு கூண்டு, பொறாமைன்னு ஒரு கூண்டு, துவேஷம்னு ஒரு கூண்டு, நிறைய இருக்கு. சம்சயம்னு ஒரு கூண்டு, பயம்னு ஒரு கூண்டு, நிறைய இருக்கு. அங்கங்க போய் மாட்டிக்கிறது. என் மனசு அங்கேயே இருக்கு அப்படின்றவங்க இல்லையா, போய் தெரியாமலே மாட்டின்னு கொடுத்தோம். நமக்கு இவருக்கு அழகா ஒரு கூண்டு மாட்டி எடுத்து, மான்னு ஒரு கூண்டு மாட்டின்னு கொடுத்து. ஜடபரதருடைய மனசுன்ற ராஜஹம்சம் மான்ற அபிமான் கூண்டுல போய் மாட்டின்னு கொடுத்து. சீதா பிராட்டி ஜெகத் ஜனனி ஜெகன்மாதாவே இந்த மான் அழகா இருக்கு இல்லையா அப்படின்னுட்டா. ராம அழகா அனுபவிச்சு போய் மான் போய் அழகா தெரியுமா? அதுல வேற சொல்றாள் அதான் ரொம்ப அழகா இருக்கு தாயார் பேசுறதப்ப. சுவாமி லக்ஷ்மணா சொன்னான், அண்ணா இது மாயமான் மாதிரி இருக்கு, தங்க புள்ளி எல்லாம் இருக்கு, கொஞ்சம் ஜாகிரதை, ஏதோ வேஷம் போட்டு வந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும், அதுக்கெல்லாம் ஜாகிரதையா இருக்கணும். அதான் பெருமாள் மட்டும்தான் சர்வசிரேஷ்டமான விசேஷம், அதில் மட்டும்தான் ஜாகிரதை இல்லாம இருக்கலாம். அப்ப தாயார் சொல்லிட்டாலாம், இதை பிடிச்சு கொண்டாங்களே, பிடிச்சிக்கிட்டா அழகா ஆகும். எல்லாரும் 14 வருஷம் காட்டுல இருந்தேடி என்னடி கொண்டு வந்தேன் யாராவது கேட்ட, அந்த மானை கொண்டு வந்தேன்னு காட்டுவேன். நம்ம அந்த புறத்தை கட்டி போட்டு அங்கங்க ஓடி ஆடி விளையாடும். அப்படி பார்த்துட்டு இருக்கலாமா, நமக்கு அந்த காட்டுடைய ஞாபகார்த்தமா வச்சுக்கலாமேன்னா அதை விட பெரிய ஞாபகார்த்தம் கிடைச்சிருது தாயாருக்கு. மான ஞாபகமா வச்சுக்கலாம் நினைச்சதுக்கு ராவணனோட இடத்துல போய் 10 மாசம் சாகிற வரைக்கும் மறக்கலையே தாயார். பூமி விட்டு கிளம்புற வரைக்கும் எப்பா மண்ணிலேருந்து தாயார் யாரா மான் அப்படின்னால வேண்டாம் பரவாயில்ல. பகவான் சொல்றானா, ஏண்டி நம்ம அந்த படத்தை ஒரு 4-5 மான் சுவாமி ஒத்த மான்ல நான் பட்ட பாடு போதும், திருப்பி 4-5 மான்லாம் வேண்டவே வேண்டாம். ஒரு மான் மேல வச்ச அபிமானம் ராவணன் இடத்துல கொண்டு போய் விட்டு கொடுத்து. ஒருத்தருக்கு ஒரு மான் மேல வச்ச அபிமானம் 2 ஜென்மம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு கொடுத்து. இதெல்லாம் ஒரு மானச ராஜஹம்சம் போய் மாட்டின்னு விடுத்தான். அதான் குலசேகரர் சொல்றார், இப்படி பெரியவாழ்லாமே போய் மாட்டின்னு விட்டான். நானும் ராஜாதி ராஜனா ஜம்முன்னு சாப்பிட்டு நன்னா தூங்கிட்டு சௌகரியமா அலைஞ்சிட்டு இருக்கேன், கண்ட இடத்துல போய் மாட்டிக்கிறது. நிறைய விதவிதமான ஸ்திரீகள் கிட்ட எல்லாம் மாட்டிக்கிறது. முதல்ல என்ன காப்பாத்துப்பா அப்படின்னு கதறா. அதனால என் மனசுன்ற ராஜஹம்சம் இப்பொழுதே உன்னுடைய திருவடி தாமரைன்ற அந்த கூண்டுல சரபரட்டும். சௌகரியமான ஒரு கூண்டு. இப்ப சில சமயங்கள்ல இந்த ஜூலெல்லாம் மிருகங்களை கொண்டு வந்து வச்சிருக்கா. ஒரு ஸ்திதிக்கு அப்புறம் அதை கொண்டு காட்டுல விட்டு வச்சுக்கோங்களேன், அதால காட்டுல ஜீவிக்க முடியாது. இந்த யானைகள்ல கும்கி யானைன்னு ஒன்று உண்டு. கும்கின்னு பேர் அந்த யானைக்கு பேர். அது ட்ரெயின்டு யானை. அந்த யானையை பிடிச்சி ட்ரெயின் பண்ணியிருப்பான் மனுஷா. இந்த மரங்கள்லாம் தூக்கிறதுக்கெல்லாம் வச்சிருப்பான். நிறைய எல்லாம் கூப்பை அது மாதிரி காட்டுல சஃபாரிலாம் போவா பாருங்க. இப்படி காட்டுக்குள்ள போவாங்க, யானை மேல உட்காந்து போவான். ஒரு காலம் அந்த யானையை கொண்டு காட்டுல விட்டு வச்சுக்கோங்களேன், மற்ற யானைகள்லாம் அதை குத்தி கொண்டுடும். அதே மாதிரி இந்த புறாவெல்லாம் குஞ்சு போடும், முட்டை பொறிச்சு. அதை சமையல கீழே வந்து நம்ம எடுத்து மேலே வச்சுக்கோங்களேன், மனுஷா கைப்பட்டு எடுத்தோன்னா அதோட ஜாதியில தள்ளி வச்சிடும். அதெல்லாம் ஜாதி பிரஷ்டம் பண்ணிடும். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் மனுஷா ரொம்ப வசத்தின்னு. மோசமான கூட்டம். இந்த அம்மா அப்புறம் அண்ணதிரிமா போனோம், அச்சுச்சோ என் குழந்தை படாத பாடுபடுமே மனுஷா கைப்பட்டு விடுத்தேன்னு சொல்லி தான் மூக்குனாலேயே தன் குஞ்ச குத்தி கொலை பண்ணும். நான் பார்த்துருக்கேன்.
ஏன்னா மனுஷா கை வச்சுட்டாலாம், இனிமேல் தன் கூட அதை ஜீவிக்க முடியாது, வம்பே வேண்டாம், அது இப்பொழுது செத்து போடணும். அம்மாவே அதை குத்தி 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 கதற கதற துடிக்க வச்சு கொண்டுடும். ஏன்னா இந்த மனுஷாவோட மாட்டின்னு எடுத்தனா கஷ்டம், இதால ஜீவிக்க முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம மனசு பல வருஷங்களா பல விஷயத்துல பழகிடுத்து வச்சுக்கோங்களேன். ஆளாக திடீர்னு சாயங்காலம், இன்னைக்கு சாயங்காலம் உசிறு போக போறதா டக்குன்னு போய் மனசு பரிசுத்த மகாராஜன் மாதிரி ஒரு வாரத்தில் மரணம்லாம் கேட்டா நான் போய் பாகவதம் கேட்கிறேன் அப்படின்னா விட்டுட்டுலாம் போக தோணாது. ஒரே வாரம் தான் இருக்கு, எப்படி எல்லாம் எடுத்து அவ்வளோ பண்ணி கொடு அப்படின்னு தான் தோணும். முறுக்கு கிடைச்சா தேவலை, எனக்கு அவளெல்லாம் பார்க்கணும், அப்படி வெளியூர் போயிட்டு வந்தா தேவலை, 7 நாள் தான் இருக்கு, பத்மநாபர் போய் பார்க்கலாம்லாம் தோணாது. பத்மநாபர் அரவணை பாயசம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா, திருப்பதி 2 கிடைச்சா தேவலை அப்படின்னு தான் தோணும். அனுபவிக்காததெல்லாம் அனுபவிக்கணும்னு தோணுமே ஒழிய சுவாமி அனுபவிக்கணும்ன்ற புத்தி வராது. பரீட்சத்துக்கு ஏண்டா வந்ததுன்னா கர்ப்பத்திலேயே சுவாமி தரிசனம் பண்ணவன், அதனாலே அஜாமினனுக்கு வரலையே. நாராயணன் பிள்ளை நினைச்சுதானே கத்தினான். ஆனா விஷ்ணுதூதர்கள் சத்சங்கம் கேட்டுட்டா அதன் பிறகு வைராக்கியம் வந்தது. அதுக்கப்புறம் இனிமேல் யாரையும் சிந்தனை பண்ண மாட்டேன்னு சொல்லி உட்காந்துட்டா அழகா மோட்சம் கிடைச்சும். ஒரு ஸ்திரீ இருந்தா, 2 பேர் தோழிகள். ஒருத்தி எப்பொழுதும் நாமஜபம் பண்ணக்கூடியது, இன்னொருத்தி நாமஜபம் பக்தி அதெல்லாம் தெரியாது. அவள் சௌகரியமாவே வாழ்க்கையில வாழ்ந்துட்டான், ரொம்ப சௌகரியமா வாழ்ந்துட்டான். அவள் கோவில்லாம் போனதில்லை, நாமஜபம் சத்சங்கம் அதெல்லாம் அவளுக்கு பழக்கமே கிடையாத ஒரு விஷயம். அவளோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது தன் ஃப்ரெண்டை ஒரு வாட்டியாவது நாமஜபம் சொல்ல வச்சுடணும் ரொம்ப ஆசைப்பட்டான். அவள் 2 பேருக்கு வயசு ஆயிடுச்சு, தோழிகள் 2 பேருக்கு 70-80 வயசு ஆயிடுச்சு. அப்ப இவளோட மரணப்படுக்கையில விழுந்துட்டான். இந்த பக்தி இல்லாத நாமஜபம் பண்ணாத தோழி மரணப்படுக்கையில விழுந்துட்டான். வைத்தியெல்லாம் வந்து கையை பிடிச்சி பார்த்ததோ பெயின் இருக்கு, யாரெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லிடுங்கோ, எல்லாம் பக்கத்தில் நில்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்லுவோம். கண்ணதுக்கு அவளுக்கு தெரியும், காதில் விழும், அது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு கொடுமை இருக்கு பாருங்க. நம்மளாம் அவள் கிளம்ப போறாளான்னு ஃபோன் பண்ணே தான் பார்த்துக்கணும். நம்ம படுக்கும் பொழுது யாராவது ஃபோன் பண்ணுவா பாருங்க, அப்போ தெரியும் ஆஹா எனக்கு கலப்படல, இவா ரொம்ப ஜாலியா இருக்காளே. எனக்கு தெரிஞ்சு ஒரு தாத்தா கும்பகோணத்தில் பெல்ல போயிட்டாரு பாவம். அவர் அப்படியே டாக்டர் கையை பிடிச்சி பார்த்து வீடு வாரணுட்டான். ஊரெல்லாம் சொல்லியாச்சு, சொந்தக்காரெல்லாம் வந்துட்டான், வெட்டியான வரைக்கும் சொல்லியாச்சு, சுடுகாடு வரைக்கும் தயார் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஆனால் தாத்தா போல என்ன கோபமோ என்ன விருப்பமோ தெரியல, இருந்துட்டா. ஆச்சு எல்லாரும் பார்த்து நான் சரி இப்போ ராத்திரிக்குள்ளே போயிடும், அடுத்த நாள் காலைக்குள்ளே போயிடும். பண்டவர்கள் வர டீ காஃபியே சாப்பாடெல்லாம் வர சொல்லிட்டாவா. அதுக்கப்புறம் அடுத்த காரியத்துக்கு வாத்தியாருக்கெல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் என்ன பண்ணியாச்சு. எல்லாம் வாசல வந்து காத்துட்டு கிடக்கா, எப்படா போவாரு கிளம்பவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் இருந்தார் தாத்தா. அதுக்கப்புறம் திரும்பி 2வது சீரியஸா ஃபோன் பண்ணா, கன்ஃபார்மா போன பிறகு சொல்லுங்க திரும்பி தான் வரமாட்டோம், இவரை நம்பி வரதா இல்லை, திருப்பி ஃப்ளைட்டு ட்ரெயின்லாம் பிடிச்சி வர முடியாது, போயிட்டாரு டாக்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க, அப்புறம் முடிஞ்சா வரும்னுட்டான். அப்படி எல்லாரும் காத்துட்டு இருக்க அனுப்புறதுக்கு. சரி மரணத்துக்கு போயிட்டு திரும்பி யாரும் சந்தோஷமே படல, பாவி மனுஷன் போயிடுவாரு பார்த்தா இருந்து உச்சரை வாங்குறதே அப்படின்னு 3 மாசம் இருந்து உச்சரை வாங்கிட்டு தொலைகிறதே அப்படின்னு. அந்த மாதிரி கையெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டு ராஜா டாக்டர் சொல்லியாச்சு கிளம்ப போறான். உடனே இவன் ஃப்ரெண்டு ஓடி வந்தா, இந்த சமயத்தையாவது எப்படியாவது நாமஜபம் சொல்ல வைக்கணும் அப்படின்னு. உடனே பார்த்தா என்ன சொல்றது, எல்லா பசங்களுக்கெல்லாம் நல்ல பேர் வச்சிருக்கா, வித்தியாசமா தான். உடனே அழகா முதல் பையனை போய் கூப்பிட்டு வந்து காமிச்சா, அது யாரு அப்படின்னா. உடனே அந்த உசுறு போகிறது கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அப்போ கூட இவன் ஹிட்லர், எப்போ பார்த்தாலும் படாத பாடு படி தொலைச்சுட்டே இருப்பான் அப்படின்ட்டான். ஆனால் 2வது பையனை கூப்பிட்டு காமிச்சா, இது யாரு, இவன் பட்லர், அவன் புத்தி இவ்வளோதான் அப்படின்னா. அப்படியே கடைசி மூச்சு இழுக்கிறது. உடனே தோழி வேகமாக கடைசி பிள்ளைய கொண்டு வந்து நிற்க வச்சா, அவனுக்கு பகவன் நாம சங்கீர்த்தனம். இது யாரு சொல்லுடின்னா, இவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச 3வது பிள்ளைன்னு சொல்லிட்டு உசுரை விட்டுட்டான். அவ கூட நாராயணா ராமா கிருஷ்ணான்னு அந்த குழந்தையுடைய பேர் வரலையும், அவனுக்கு தான் அந்த பேர் வச்சிருக்கா கடைசி பிள்ளைக்கு. அஜாமியன் கடைசி பிள்ளை தான் கூப்பிட்டான், நாராயணன் பேர் வச்சுட்டான். இவ கடைசி பிள்ளைக்கு பகவத் பேரை வச்சிருந்தா கூட அந்த சமயத்துல சொல்ல வரலையும், அவ்வளவு ஈஸியா வந்துடாது. ரொம்ப சீப்பு கிடையாது நாமஜம், சுலபம். ஆனா அதுக்காக மலிவுன்னு கிடையாது. தெருவில் அப்படி பொறுக்கிட்டு போற சரக்கு நினைச்சுடாது. ஆரம்பத்தேன்னு வந்தா கடைசியில வரும், திடீர்லாம் வந்துடாது. அதனால இவர் சொல்றார், கிருஷ்ண त्वदीय பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்யைவமே விஷத்து மானச ராஜஹம்சக பிராண பிரயாண சமயம். ரொம்ப அழகான வார்த்தை. நம்மள பிரயாணம் போறோம், பிராண பிரயாண சமயம், அது ரொம்ப அழகான ஒரு பிரயாணம்.
அந்த சமயம் தெரியாமலே ஆடிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். பிராண பிரயாண சமயே கபவாத பித்தைகி. அப்பதான் கை இழுக்கும். வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப. பெரியாள் ஒரு 10 பாசனம் கேட்டு நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணா ராத்திரி தூக்கம் வராது யாருக்கும். என்னமோ ஒரு மாதிரி என்னவோ யார் யாரோ போனவாலாம் தெரியாத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அப்படிக்கும் அது பாசுரங்கள் 10 பாசுரம் கூட மாதிரி எங்கேயும் சொல்றது இல்லை. வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்பு. அப்படி வாய் இழுக்கிறதான், அன்றலேருந்து பீல சொரியறதான். மேற்களை கொண்டு இருமி அடி வயிற்றுல ராமா சொன்ன அப்படின்னுவோம். இந்த ராமா வராது, இங்கே அடி வயிற்றுலேருந்து இந்த கபம் எல்லாம் வந்து தொண்டையை அடைச்சு அப்படின்வா. அது துப்பதான் வருமே ஒழிய ராமான்னு வந்து தொலையா. கபவாத பித்தைகி கண்டாவ ரோதன விதௌஸ். அப்பதான் தொண்டை அடைக்கும். என்னமோ அமைதியோட தொண்டை பிடிக்கிறா போல இருக்கு. அப்போ ஒரு பிடி பிடிக்கும். கண்ணையை பிடிக்கிறதுன்னு தெரியுமா? அப்போ பிடிக்கும். பயமுறுத்ததுக்காக சொல்லல, சொல்றேன். குலசேகரார் சொன்னதை சொல்ற. கண்டாவ ரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே. நன்னா சாப்பிட்டுட்டு நன்னா தூங்கிட்டு டிவி பார்த்துட்டு பொழுதே பத்மநாப ஸ்மரணம் வரமாட்டேங்கிறது. எந்த ஒரு சிதியிலையா வரப்போறது. ஜாலியா சாப்பிட்டு ஜாலியா தூங்கிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு திருதுருவா போயிட்டு ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி நியூ இயர். 12 வேற 12ஆம் தேதி விஷயம் உலகம் இருக்குமா இல்லையா அது வேற இடத்துக்கு மேல மயன் சொல்லிட்டார். நடக்குமா நடக்காதா ஒரே கவலை எல்லாருக்கும். இத்தனை நடுவில் எங்க பத்மநாப ஸ்மரணம் இப்பயே வரலன்னா கண்டாவ ரோதன ஸ்மரணம் குதஸ்தே கபவாதம் பித்தை. சரீரம் நன்னா பலமா இருக்கும் பொழுதே ஸ்மரணம் வராத பொழுது அந்த காலத்திலேயா வந்துட போறது. அதனால ஏ கிருஷ்ணா, எனக்கு உடம்பு முடியாத சமயத்துல என்னால் நான் எப்படி நினைப்பேன்? பகவானை பார்த்து கேட்கிறாரு. பகவான் என்னடா அப்ப நினைச்சா போதும், இல்லை பைத்தியக்காரனா கேட்குற. நீ சர்வஜன் தானே, நீ சர்வசக்தன் தானே, உனக்கு தெரிய வேண்டாமா? நன்னா இருக்கும்போதே நினைக்கல, அப்பயா நினைக்க போறேன். அப்ப என்னடா பண்ணணும்னா அப்போதைக்கு இப்போதே உன் திருவடி தாமரை எழுத்து போட்டுக்கோ. ஏன்னா உனக்கு நல்லது, உனக்கு நல்லது. ஏன்னா உருப்படுறவாள நீ தேத்தினா பெரிய விஷயமா, உருப்படாத என்ன உன் திருவடியில சேர்த்துட்டா உன் அனுக்கிரகத்துக்கு இன்னும் ஜோர், உனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். நானா உருப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் என்னமோ ஒரு நாள் அப்படியே அசாமியன் மாதிரி ஜடபடுற மாதிரி உன் ஸ்மரணம் பண்ணாலும் நீ நினைக்காது, என்ன தப்பு பண்ணிடாது. அண்ணா ஞாபகம், நீயா என் மனசை இப்பயே சித்தச்சோரனா இருந்து என் சித்தத்தை அபகரிச்சு உன் திருவடி தாமரையில அடைச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சால் ஒழிய கபவாத பித்த சமயத்தெல்லாம் நினைக்க மாட்டேன். எய் பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவரென்றே ஒப்பிலேனாகிலும் நின்னடி அடைந்தேன். ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய் பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். நினைக்க மாட்டேன்பா, நினைக்க மாட்டேன். கன்ஃபார்மா சொல்றேன், நினைக்க மாட்டேன். நினைச்சாலும் நினைப்பேன், நினைக்க மாட்டேன் அப்படின்ற பெரியாழ்வார். குலசேகராழ்வார் சொல்றார், நான் எப்படி நினைப்பேன், நான் எப்படி நினைப்பேன் நீ நினைக்கலாம், சொல்லு பார்க்கலாம், முடியாது. அதனால இப்பொழுதே என் மனசுன்ற ராஜஹம்சம் உன்னுடைய திருவடி தாமரைன்ற கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சுடுப்பா. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். அப்படியே ஆரம்பத்திலே சத்சங்கம் பகவத் விஷயம் அப்படி கேட்டுட்டே இருந்து வச்சுக்கோங்களேன். ஒரு சிதியில தானாலே மனசு அப்படி அடங்கி அந்த ஒரு ருச்சி கண்டுடுத்துனா அதில் அப்படியே இறங்கும். அவன் அசாமிலன் வேதம் சொன்ன பிராமணன் தான். நிறைய வேதம் எல்லாம் சொல்லி பகவத் விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருந்த ஒரு பிராமணன் தான் நடுவில் வீணா போயிட்டான். அதனாலதான் அப்ப பண்ணது பிரயோஜனமா நாராயணன் பேரை வச்சுட்டான். அதை சொன்னிட்டான். கரெக்டா யமதூதர்கள் வந்தா, விஷ்ணு தூதர்கள் வந்தா, சாதாரணமா நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? அசாமிலன் ஸ்டேட்ல நினைச்சு பாருங்க. இப்படி வந்துட்டா, காப்பாத்திட்டா. விஷ்ணு தூதர்கள் வந்தா, சத்சங்கம் எல்லாம் பண்ணா, இவன் நாராயணா சொல்லிட்டான், அதனால இவன் பாபம் எல்லாம் போயிடுத்தான். நம்ம என்ன பண்ணுவோம்? சத்தியமா ரிஷிகேஷ் ஹரித்வார் உடனே கிளம்பிடுவோம் நினைக்கிறீங்களா? பக்கத்தாத்த கூட்டி நேற்று என்னதுக்குமா நடந்தது? யமதூதாளை பார்த்தேன், பக்கத்துல விஷ்ணு தூதர்கள் வந்தா, நான் நாராயணா சொல்லி எல்லா பாபமும் போயிடு தெரியுமா? நான் யாருன்னு நினைச்சா இதுதான், நான் யாருன்னு தெரியுமா? என்ன நினைச்சுட்டு இருக்கா? ஏதோ சும்மா இருக்க நினைச்சுட்டு இருக்கியா? அவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நான் விஷ்ணு தூதர்கள்லாம் பார்த்தேன் அப்படின்னு. அப்படிதான் மனசு போகுமே ஒழி அந்த மாதிரி. அதனால சொல்ற, என் மனசு இப்பொழுதே உன்னிடத்த லயப்பட்டு கொடுத்துனா பரவாயில்லேப்பா, இல்லாட்டி வராதுப்பா, எனக்கு என்னால முடியாதுப்பா, நான் அசக்தன், நான் அஜ்ஞானி, நான் முட்டாள், நான் மூடன், நான் காமத்திலையும் போகத்திலையும் மயங்கி கிடக்கிற ஒரு ஜந்து.
என் கட்டுப்பாட்டில் நான் இல்லையே. என் இந்திரியம் சொல்றபடி இருக்கேன், என் நாக்கு சொல்றபடி நான் இருக்கேன், என் மனசு சொல்றபடி நான் இருக்கேன். நான் யாரு, நான் ஆத்மான்னு எனக்கு ஒரு ஸ்மரணை இருந்து அப்படிலாம் இருக்கப்படாதுன்னு ஒரு புத்தி இருந்து அதுலேருந்து தப்பிக்கிற ஒரு முயற்சி இருந்தாலும் பரவாயில்ல. முயற்சி இருந்தாலும் வரமாட்டேங்கிறது. நமக்கே தெரியும் தப்பு பண்ணப்படாது, ஆனாலும் பண்றோம். இப்படி நினைக்கப்படாது, ஆனாலும் நினைக்கிறோம். இப்படிலாம் சண்டை போடப்படாது, ஆனாலும் சண்டை போடுறோம். தெரியாமலே நடக்கிறது இல்லையா? அதனால இவர் சொல்றாரு, என்னால முடியலைப்பா, நான் இப்ப உன்னை ஞாபகம் வச்சுக்கிறேன் பாத்தியா, இந்த க்ஷணம் என் மனசை எடுத்து நீ வச்சுட்டு சேஃபா. இந்த மனசை இப்பயே நீ எடுத்து வச்சுட்டியோ உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மனசு கிடைச்சா மாதிரி இருக்கும். இல்லாட்டி கிடைக்கிறது கஷ்டம். நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிடாது. நான் ஏதோ இன்னைக்கு நினைச்சிருக்கேன், எனக்கு ஏதோ முகுந்தா கிருஷ்ணாலாம் வருது, புரியுறதா? இப்போ சொல்லி வச்சுங்க, பத்மநாபா இன்னைக்கு ஏதோ முகுந்தமாலா கேட்டுட்டு இருக்கேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நினைப்பேன் எனக்கே தெரியாது. இப்ப ஒழுங்கா முகுந்தமாலா கேட்டுட்டு இருக்கேன். ஏதோ சொல்றா, அதனால ஏதோ அப்பா பத்மநாபா பத்மநாபா ஏதோ ஓரத்துல வருது. இதை நீ ஞாபகம் வச்சு. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் கிருஷ்ண பதீய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்யைவமே விஷத்து மானச ராஜ ஹம்சக பிராண பிரயாண சமயே கபவாத பித்தை கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே. டெய்லி பத்மநாபோட போய் கேளுங்க. நான் எப்படி அவனை நினைப்பேன், என்னால் எப்படி நினைக்க முடியும் சொல்லு பார்க்கலாம். என்னால் நினைக்க முடியாதுடா அதனால நீ மனசை வாங்கி வச்சுக்கோன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். மனசு அடக்கிறோம். இந்த சுவாமி கிட்ட கொடுத்துருவோம். இந்த சுவாமி கிட்ட கொடுத்தா வச்சுக்கோங்க, அவர் பார்த்துப்பா. குலசேகர ஆழ்வார் தன் மனசை சுவாமி கிட்ட கொடுத்துடுவார் பிரகலாதன் போல. இந்த மனசை நீ எடுத்துக்கோப்பா. ஆனா இந்திரியானா மனசாஸ்மின்னு சுவாமி சொல்றாரு இல்லையா? அதனால இந்த மனசை நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். பகவான் கீதையில சொல்லல, மையேவ மன ஆதத்வ மயி புத்திம் நிவேஷய. மனசை என்கிட்ட கொடுத்துரு, புத்தி என்னிடத்த நிலை நிறுத்துன்னு சொல்றாரு இல்லையா? அதனால சொல்றாரு மனசை கொடுக்குறேன்பா, இதை பத்திரமா பார்த்து ஜாகிரதையா வச்சுக்க வேண்டியது உன் தர்மம். என் கையில ஒண்ணும் கிடையாது, என்னாலெல்லாம் முடியாதுப்பா. இப்ப நம்ம மனசுக்குள்ள சுவாமியை நினைக்கணும் அப்படின்னு சொல்றோம். நினைச்சா தேவலையேன்னு ஆசைப்படுறோம். ஆனா அது எப்படி இருக்கணுமா, நமக்கு தெரியாமலேயே மனசு சுவாமியிட சுத்திட்டே இருக்கணுமா. இந்த கோபிகளுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் கிருஷ்ண ஸ்மரணம் தானா. உத்தவர் போயிருக்கார், எல்லாரும் பேசிட்டு ஒரு கோபி விடியற் காலம் அடி யசோதே கத்ரா விடியற் கிளம்புற. யசோதை என்னடி என் காத்துல ஒரு தயிர் பானைய காணல, உன் பிள்ளைதான் எடுத்திருப்பான். நீ டெய்லி நான் சொல்லிட்டு இருக்கேன் கேட்க மாட்டேங்கிற. அப்படியாடி, சரிடி இன்னைக்கு கேட்கிறேன் அவன் என்றார். உத்தவர் பார்த்தார், கேட்கிற அவ பைத்தியமா, பதில் சொல்ல யசோத பைத்தியமா, பார்த்துட்டு இருக்க நான் பைத்தியமா? இவன் கிளம்பி போயாச்சு. ஆனாலும் இவ ஹிருதயத்துல எது காணலைன்னாலும் கிருஷ்ணன் தான். நமக்கு அப்படி தோன்றதா? எனக்கு தெரியும், அவள் தான் எடுத்திருப்பான். யாரு மேலேயோ சந்தேகம் வரத வழி கிருஷ்ணன் திருடிருப்பான்னு ஒரு புத்தி வரல இல்லையா? கோபிகளாத்துல வெண்ணைய காணனாலும் கிருஷ்ணன் தான், பொண்ணை காணனாலும் கிருஷ்ணன் தான், தங்கத்தை காணாலும் கிருஷ்ணன் தான், பணத்தை காணாலும் கிருஷ்ணன் தான், யாராவது தாத்தாவை காணனாலும் கிருஷ்ணன் தான். இது கூட பரவாயில்ல, யாராவது கோமணத்தை காணலாம் கிருஷ்ணன் சொல்லுவாங்க. எல்லாரும் அவளுக்கு தான் திருடு போயாச்சுன்னா கண்ணன் தான் திருடன். யாராவது அப்படி பார்த்துருச்சுட்டே இருக்கானா, போச்சு எல்லாம் கண்ணன் தான் அப்படின்னு. சித்தச்சோரன் வேற, சித்தச்சோரா அப்படின்ற வேண்டிய உள்ளம் கவர் கள்ளன். என்ன இப்படி இருக்கா, யாராவது பிருந்தாவனத்துக்கு பூசா வருவான், வழியில ஒருத்தரை பார்த்து எதை கேட்டாலும் சிரிக்கிறார் மேலே பார்த்துட்டு. அது என்ன கேட்கிறேன், ஒரு 10 நாள் ஆச்சு இப்படிதான் இருக்காரு. எப்போதுலேருந்து கண்ணன் அவரை பார்த்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அணிலேருந்து இப்படிதான் இருக்காரு. என்ன பண்ணா, சித்தத்தை திருடிட்டு போயிட்டான், அவ்வளவுதான். அந்த மாதிரி எப்பொழுதுமே அந்த ஹரிஸ்மரண வரணும். அது வந்துடுத்தனா ஜெயிச்சுடும். இவர் சொல்லிட்டார், சுவாமி என்னுடைய ஹிருதயத்தை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டார் இல்லையா? பகவான் எடுத்துட்டானா உடனே சந்தோஷம். சிந்தையாமி ஹரிமே வசந்ததம் மந்த மந்த ஹசிதஹானநாம்புஜம் நந்த கோபதனயம் பராத்பரம் நாரதாதி முனிபிருந்த வந்திதம் சிந்தையாமி ஹரிம் ஏவ சந்ததம். எப்பொழுதும் சந்ததம், எப்பொழுதுமே. டக்கு நம்ம உட்காந்து போய் யாராவது தோட இப்ப என்ன நினைக்கிற சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா, அதுவா கல்யாணத்துக்கு போகணும், இன்னைக்கு பால் கார்டு வாங்கணும், இப்படி எல்லாம் வரும். பத்மநாபன் நினைச்சுட்டு இருக்கேன்னு வரணுமா? எப்ப அடிச்சு எப்ப கேட்ட ராத்திரி தூக்கத்தை அடிச்சு எழுப்பி என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு. அறிவு இருக்கா, தூங்கி தானே இருக்கேன். இப்ப எழுப்பி என்ன நினைச்சேன், என்னதான் நினைப்பேன், நீ ஏன் அப்படி படுத்து துறையிறேன்னு நினைப்பேன் அப்படின்னா அது தூக்கத்தை அடிச்சு எழுப்பினா கூட பத்மநாபோ எழுப்பினேன், நான் பத்மநாபன் திருவடி பக்கத்துலவா நின்றுந்தேன்னு ஒரு ஸ்மரணம் வரணும். சிந்தையாமி ஹரிம் ஏவ சந்ததம்.
எப்பொழுதுமே நான் ஹரிய சிந்தனை பண்ணிட்டே இருக்கு. அது சுகம் இல்லையா? ஏன் சிந்தனை பண்ற சொல்ற? மந்த மந்த ஹசித ஹானனாம் புஜம். அழகா சிரிக்கிறான். அசிங்கமான ஒரு வஸ்து நினைச்சா கஷ்டம். அழகா இருக்கான். மதுரம் மதுரம் வபுரஸ்ய விபோஹோ மதுரம் மதுரம் மதுகந்தி மிருதுஸ்மிதம் ஏதத் அஹோ மதுரம் 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 மதுரம். கிருஷ்ண கருணாமிர்த லீலாசுவர் சொல்றார், ஐயோ என்ன அழகா சிரிக்கிறான், அவனை நினைச்சாலே ஜோரா இருக்கு. அந்தரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம். என்ன அழகா சொல்றார், கோபி மதுரா காவோ மதுரா. கிருஷ்ணனை நினைச்சாலே மதுரமா இருக்கு. எப்படி நினைச்சாலும் மதுரமா இருக்கு. எப்படி நினைச்சாலும் எங்க நினைச்சாலும் மதுரமா இருக்கு. எதை நினைச்சாலும் மதுரமா இருக்கு. அந்த மாதிரி சிந்தையாமி ஹரிமே வசந்ததம். எப்பொழுதும் அழகா சிரிச்சுட்டு இருக்கிற மந்த மந்த ஹசித ஹானனாம்புஜம். அழகா சிரிச்சுட்டே இருக்கானா. பிரசன்ன வதனமான பிரசன்ன வதனம் தியாயேத்து சொல்றோம் இல்லையா? பிரசன்ன வதனம் தியாயேத்து சர்வ விக்னோபசாந்தையே. எல்லா விதமான விக்னங்களையும் நாசம் பண்ணும்படியான பிரசன்ன வதனமான சுவாமியை தியானம் பண்ணிட்டு இருக்கே அப்படின்றோம் இல்லையா? சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி வித்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் பவபயஹரம். எல்லா விதமான பயத்தையும் நாசம் பண்ணும்படியான ஹரிஸ்மரணம். பகவானுடைய சிரிப்பை நினைச்சாலே பயமெல்லாம் விட்டு போயிடும். துந்துகாரி பிசாசா வந்து பயமுறுத்துறான் கோகர்ணன். கோகர்ணன் அழகா சிரிக்கிறான், பயமே வரலையா. ஏன்னா சிந்தையாமி ஹரிமே வசந்ததம். நம்மளா வந்து அழகடிச்சு ஓடி வந்துட மாட்டோமா? ஐயோ வளத்தை ஆடியோரோ பேசுறா. ஏண்டா இருக்கும்போது தான் உசுரை வாங்கினு பிசாசா வந்துமா உசுரை வாங்குறேன் அப்படின்னு தான் கேட்க தோணும். இருந்த வரைக்கும் தான் படுத்து இப்பொழுதுமா அப்படி. ஆனா பயப்படவே இல்லையா? அதுல வேற பிசாசு கேட்கறது, எனக்கு ஏதாவது நல்ல வழி பண்ணப்படாதான். பிசாசோட பேசி அதை பிசாசுக்காக அலையிறேன். இவன் பிசாசு மாதிரி அலையிறான். இந்த பிசாசு நல்ல கதி அடைந்து ஏதாவது வழி உண்டா தேடு தேடு தேடி பிசாசுக்கு ஒரு பாகம். முதல் பாகம் பிசாசுக்கு தான் பண்ணான். அவனுக்காக தான் பண்ணான், வேற யாருக்காக பண்ணா? முதல் பாகவதமே சம்சாரி நாம் கருணையா தெரியும். சம்சாரி வேற இல்லை, பிசாசு வேற இல்லை. சம்சாரி பிசாசு இருக்க பாருங்கோ, மோசமான பிசாசு. மற்ற பிசாசு அது பாவம், பூர்வ பவ்யம் பவது பகவன் பூர்வ கர்மானு ரூபம்ன்ற பிசாசு. இந்த பிசாசு அப்பப்ப பிசாசு ஆட்டம் பேய் ஆட்டம் ஆடுறோம் இல்லையா? பயம் வரலையான சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம். இந்த பாகவதம் நடக்கிறது டெய்லி கண்ணு வெடிக்கிறது, எல்லாரும் பயந்து பயந்து. நிறைய பேர் இந்த மூங்கில் கழி பக்கத்திலே உட்கார மாட்டேங்கிறான். அது டிம்மு டிம்மு வெடிக்கிறது, என்னத்துக்கு ரொம்ப அப்படின்னு அதை பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படியே கண்கள் ஆனந்த பாஷ்பம் வெளியேறதான். கோகரன் யாருக்குமே அவன் சொல்லலை. துந்துகாரி கொஞ்சம் கொஞ்சமா பாகவதர் ஆயிட்டு இருக்கா. பிசாசி பாகவதர் ஆயிட்டு இருக்கு. பாகவதம் எதுக்கு கேட்கணும்? ஒவ்வொரு நாளா பாகவதரா மாறுறது. முதல்ல சாதாரண இந்த ஆர்த்தி பாகவதர், அப்புறம் அர்த்தார்த்தி பாகவதர், அப்புறம் ஜிக்யாசு பாகவதர், அப்புறம் ஞானி பாகவதர், அப்புறம் ஸ்வயம் பகவத் பாகவதர். அப்படி வேணும்னா அந்த ஸ்வரூபம் சுவாரூபிய முக்தி அடைஞ்சுட்டான் இல்லையா? சாரூபியம். அந்த மாதிரி அந்த புத்தியில சிந்தையாமி ஹரிமே வசந்ததம். அவ்வளவு அழகா அந்த ஹரி ஸ்மரண பண்ணிட்டு இருக்கார். சிந்தையாமி ஹரிமே வசந்ததம் மந்த மந்த ஹசித ஹானனாம்புஜம். அழகா சிரிச்சுட்டு இருக்கானே, என்ன அழகா சிரிக்கிறான். ஒவ்வொருத்தர் பார்க்கும் இது விதமாக மந்த மந்த ஹசித ஹானனாம்புஜம். பெரிய ஹரி நன்னா சிரிக்கிறான். யாரான நந்த கோபதனயம். ரொம்ப சுலபமா ஹரி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் சொல்ற மாதிரி நம்மெல்லாம் அனுபவிக்கும்படியா ரொம்ப சாதாரணமா கீழ் இறங்கி வந்திருக்கான். நந்த கோபதனயம். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபகுமரன். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. கிருஷ்ணன் தான், வாசுதேவன் தான், தேவகி நந்தனன் தான், நந்தகோபகுமாரன் தான். ஆனாலும் எங்க கோவிந்தன் தான். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. விருத்ராசுரன் பாகவதரும் சொல்ல. விருத்ராசுரன் வார்த்தையே தப்பு. விருத்ர பாகவதர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கா இந்திரனோட. இந்திர யுத்தம் வஜ்ராயுதம் கீழே விழுந்துடுத்து அப்பாடான் கணக்கா டைம் கிடைச்சதுன்னு சொல்லி தலையில ஓங்கி ஒரு போடு போட வேண்டாமா இந்திரன் தலையில? தோணலையா? இந்திரா கவலைப்படாது, எடுத்துக்கோ எடுத்துக்கோ, எல்லாம் பிராரப்த கர்மா, எடு எடு போடு
இந்த வஜ்ராயுதம் வீண் போகாது. ஏன்னா ஒன் ஆயுதம் இல்லை, இது ரிஷியுடைய தப்போபல ஆயுதம். போடு, நான் உசுர விடுவேன். சீக்கிரம் கிளம்பணும்டா, ஹரிய பார்க்க போகணும், ஹரிய பார்க்க போகணும். அப்படியே இந்திரன் அசந்து போறான். அவனுக்கு ஹரி ஸ்மரணையே இல்லை. இவனை தொலைச்சு கட்டினா போதுன்னு அழுதுன்னு இருக்கான். இவனை எப்படா அப்போ ஒழிச்சு கட்டலான்னு சண்டை போட்டுன்னு இருக்கான். இவன் விருத்தராசன் சொல்றான், ஒண்ணு நீ ஜெயிப்பா, நான் ஜெயிப்பேன்டா. உசுரோட இருந்தாலும் ஹரிஸ்மரண, உசுர் கிளம்பினாலும் ஹரிஸ்மரண. சீக்கிரம் போடு, கிளம்புறேன், டைம் ஆகுது. யுத்தத்தை தோக்கிறதுக்கு தைரியமா நிக்கிறான். போடு போடு, சீக்கிரம் போடு, டைம் வேஸ்ட் பண்ணாத. கீழே விழுந்தெல்லாம் வருத்தப்படாத, எடுத்துக்கோ, நானே எடுத்துட்டுமா, நானே எடுத்துருவேன். போடு போடு, என் மேல போட்டா நாராயணா அப்படின்னுவேன். அப்படியே கிளம்பி போயிடுவேன். அப்படியே சொன்ன மாதிரி போட்டான். போட்டான், நான் வந்து விழுந்தது அப்படியே சரீரம் விழுந்து நேர கிளம்புறதான். சிந்தையாமி ஹரிமே வசந்த தம்மந்த மந்த ஹசித ஆனனாம் புஜம் நந்த கோபதனயம் பராத்பரம். அந்த கோபனுடைய தனயன், ஆனாலும் பரபிரம்மஸ்வரூபன், ஸ்வயம் பரபிரம்ம பரமாத்மா. சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம். கம்சன் பயந்தான் பாருங்கோ. ஆசீனஹ சம்பிஷன்னு திஷ்டன்னு புஞ்சானஹ பர்யதன்மயம் சிந்தையாமோ ரிஷிகேஷம் அபஷ்யத் தன்மயம் ஜெகத். அந்த மாதிரி ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி அதான் அதிசயம். இப்போ நமக்கெல்லாம் கிருஷ்ணலீலா சொல்லி நினச்சிக்கோங்க 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 நினச்சிக்கோங்க, மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க இப்படி சொல்ல வேண்டியிருக்கு. இது ஓட்டு போடுறது சொல்ற மாதிரி, சின்னத்தை மறந்துடாதீங்க, ஓட்டு போட்டுருங்கோ, நம்ம சின்னம் அப்படின்றா இல்லையா? அந்த மாதிரி கிருஷ்ணனை மறந்துடாதீங்கோ, மோட்சம் கிடைக்கும், பாகவதம் நல்லது, நாமஜம் விசேஷம் எல்லாம் தரும், நாம சங்கீர்த்தம் இவ்வளோ கொட்டேஷன் கொடுத்து இவ்வளோ கதையெல்லாம் சொல்லி மறந்துடாதீங்கோ, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்கோ, ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்சன் மறக்கணும்னு ட்ரை பண்ணா முடியல, பாவம் தூங்க முடியல. ராத்திரி படுத்துட்டு இருக்கான், ஐயோன்னு எழுதுக்கிறான். என்ன ஆச்சுன்னா, என் கட்டில இன்னொருத்தன் கூட படுத்துட்டு இருக்கான்றான். பார்த்தா ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான், அவன் கட்டில காணும், பாம்பு நெடுகிறது, 1000 தலை பாம்பு நெடுந்துட்டு இருக்கு. பகவான் சொன்னா, வா படுத்துக்கோ, தாச்சுக்கோ, வா கம்சா வா தாச்சுக்கோ, போயா பயமுறுத்தாத. தூங்க முடியல பாவம், அவனால தூங்க முடியல. பக்கத்துல சுவாமி கட்டி பிடிச்சு படுத்துக்கிறான். கம்சா தூங்குறியா, மறந்துடியோடா, நான் எங்க மறந்த, நீ மறக்க விட்டாதானே. சிந்தையாமி ஹரிமே வசந்ததம். சாதம் சாப்பிட்றானா, மனசு முழுக்க ஹரிஸ்மரண. இன்னைக்குதான் கடைசி சாப்பாடோ என்னமோ, இன்னைக்கு வந்து உச்சிரம் வாங்க போறானோ தெரியல, நமக்கு அப்படி தோன்றதா? இன்னைக்குதான் இதுதான் கடைசி சாப்பாடு அப்படின்னு தோன்றதா? இல்லையே. ஆனா அப்படி தோணிட்டு அவனுக்கு சதா சர்வதா ஹரிஸ்மரண, விடவே மாட்டேங்கிறாளாம். பூதனா சகடாசுரன் எத்தனை பேருக்கு மோட்சம் கொடுக்குறான் பகவான். நிம்மதியா தூக்கி ரொம்ப வருஷம் ஆயாச்சுட்டானோ. கம்சன் என்னமோ பூஜை எல்லாம் பண்றான், யார் யாரோ பணிக்கரெல்லாம் கூப்பிட்டு பிரச்சனை எல்லாம் வச்சு பார்க்கறான், என்னமோலாம் பண்ணி பார்க்கறான். ஆயுர்வேத வைத்தியம் தான் கூப்பிட்றான், தூக்கமே இல்லை. அவர் தெரிஞ்ச லேக்கியம் என்னமோலாம் கொடுத்து வைக்கிறார், எல்லாம் மனப்பிராந்தி தான் அப்படின்னா சொல்லிட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு. இவன் என்ன பண்ணாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா ஹரி கம்சா கம்சா ஹா, அவன் நினைச்சா பரவாயில்ல, பொழுது விடிச்சுடுதான்னு பார்த்தா அப்பதான் 3 நிமிஷம் ஆயிருக்கு அவன் படுத்து. 3ஆவது நிமிஷம் ஹரி எழுப்புறாராம். தூங்கப்படாது, என்ன நீ பயப்படலன்னா எனக்கு என்ன பிரயோஜனம், பயப்படு 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 அப்படின்றான். அப்படி தட்ட வேண்டாம் பத்மநாபர், நம்மளை பயமுறுத்துறதுக்காக தட்ட வேண்டாம் சொல்றேன். அப்படி தட்ட வேண்டாமா சரீரத்தை. சிந்தையாமி ஹரிமே வசந்த தம்மந்த மந்த ஹசித ஆனனாம் புஜம் நந்த கோபதனயம் பராத்பரம். சுதாமா குச்சேலர் அவரோட குழந்தைகள்லாம் நிறைய நாள் பட்டினியில தான் இருந்திருக்கா. அப்பெல்லாம் அவ கதை சொல்லுவாளாம் சுசீலா. இந்த குழந்தைகள்லாம் கிருஷ்ணலீலா கேட்டுட்டு அப்படியே தூங்கி போயிடுவான். பசி கலப்பு, கிருஷ்ண கதை. காதால எழுந்த உடனே தாங்க ராத்திரி சாப்பிட்டோமா இல்லையான்னு மறந்து விடாமா, நீ கதை இவ்வளவு தூரம் சொன்னேம்மா, அதுக்கப்புறம் நான் கேட்க போயிட்டேன், கேட்க விட்டுட்டேன், தூங்கி போயிட்டேனான்னு கேட்கிறவன். சுஷீலாவுக்கு அழறதா என்ன பண்றதுன்னு தெரியலையா. கிருஷ்ணா ஏதோ காப்பாத்துன்னு கேட்பான். அடுத்த நாள் காத்தால எழுந்து கிருஷ்ண கதை எங்க விட்டுருக்கான்னு கேட்கறதுக்கலாம் குழந்தைகள். அதானே வேணும். மந்த மந்த ஹசித ஆனனாம்புஜம் நந்த கோப தனயம் பராத்பரம் நாரதாதி முனிபிருந்த வந்தித்தம். ஏதோ சாதாரண சுவாமி இல்லை, பெரிய பெரிய ரிஷிகள்லாம் போய் இந்த சாதாரண தேவதைகள் எல்லாம் கொண்டாட மாட்டா. நிறைய தேவதைகள் இருக்காளோ, இந்திரன் சந்திரனையே கொண்டாட மாட்டா. நாரதெல்லாம் போய் இந்திரா ஓம் இந்திரா எல்லாம் மறந்து சொல்ல மாட்டா, வேண்டாம் உட்பட மாட்டேங்கிறதான் திட்டுவார். துர்வாசரிவாள்லாம் இந்திரன்லாம், இந்திரன் பெரிய லோக பாலகன், ஆனா இந்திரனையே கொண்டாட மாட்டான். ஆமா போடா அப்படின்னு துர்வாசரி இந்திரனுக்கே சாபம் கொடுத்துருவார். அவனுக்கு ஒரு மாலையை கொடுத்து அந்த மாலை கீழே போடு, யானையை மிதிக்க, உனக்கு திமிருடா பயல,
அட்டங்கினா சரியான சாபம் கொடுக்காரு. இவாள்லாம் மறந்தும் இந்திரனை தொழவே மாட்டான், கை கூப்பவே மாட்டான். அதனால நான் எந்த ஹரிய ஸ்மரணம் பண்ணனா அந்த ஹரி ரொம்ப சௌலபிய மூர்த்தி. அதனால பாவப்பட்ட ஒரு தேவதை கிடையாது. இப்ப நான் புதுசு புதுசாக தேவதைகள் கிளம்புறதுன்னு நமக்கு தெரியவே மாட்டேங்கிறது. மிளகா பொடியெல்லாம் போட்டு யஜ்யம் பண்றாங்க, மிளகா பழத்தெல்லாம் விடிய விடிய போட்டு யஜ்யம் பண்றோம். அந்த மாதிரி சுவாமிலாம் புதுசாக கண்டுபிடிச்சு வச்சிருக்காருதான். அந்த சுவாமிக்கு மிளகா பழத்தெல்லாம் போட்டு நல்லா யஜ்யம் பண்ணா அனுகிரகம் பண்ணுமா? ஏடா நான் விரோதி அழியறதுக்கு யஜ்யம் அனுகிரகம் பண்ணுமா? விரோதிகிட்ட நம்மளை காப்பாற்றுற அனுகிரகம் அல்லவா பண்ண, அதானே சுவாமி. அதனால அந்த மாதிரி துஷ்ட தேவதைகள் துர்தேவதைகள்லாம் உண்டு. இந்த அதர்வண வேத மந்திரம் எல்லாம், அந்த பில்லி சூனியம் எல்லாம் கிராபாரு, அவன் இந்த மாதிரி தேவதை எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அதை வச்சு எல்லாரும் படாத பாடுபடுத்துறதெல்லாம் உண்டு, நிறைய உண்டு அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி தேவதைகள் போய் கால நாவல்ல நான் நினைக்கிறது யாரு தெரியுமா? சாட்சாத் ஸ்ரீஹரி நந்தகோப குமாரன் அழகா திருச்சிருக்கிற பிரசன்னவதனமான ஒரு சுவாமி. தன் திருவடிகள்ல விழுந்தா பாவங்கள்ல இருந்து காப்பாற்றுற ஒரு சுவாமி. ஒரு தடவை சரணாகதி பண்ணினாலே கிருப பண்ணக்கூடிய ஒரு சுவாமி. மோட்சம் வரைக்கும் தரக்கூடிய ஒரு சுவாமி. பெரிய பெரிய மகரிஷிகள்லாம் காலில் விழக்கூடிய சுவாமி. நாரதாதி முனிபிருந்தவந்திதம். நாரதர் முதலான ரிஷிகள்லாம் எவன் காலில் விழறாளோ அந்த ஹரியனை விடாம நினைக்கிறேன். யாரும் நினைக்கணும்னு இருக்கு இல்லையா? அதனால அந்த ஹரிய நான் விடாம நினைச்சுட்டு இருக்கேன். எனக்கு அதுதானே வேணும், வேற எதுவுமே வேண்டாம். நாரதாதி முனிபிருந்தவந்திதம். ஸ்ரீமத் பாகவதிலேயே சொல்றார் சுகபிரம்ம மகரிஷி, யார் யார உபாசனை பண்ணா என்னென்ன கிடைக்கும்னு இருக்கு. யார் யார் உபாசனை பண்ணா என்னென்ன தேவதைகள் என்னென்ன விதமான கிருப பண்ணுவான்னு இருக்கு. சொல்லிட்டு அப்புறம் சொல்றார், எதுவுமே வேண்டான்றவாளும் எல்லாம் வேணுன்றவாளும் ஹரிகாலையே விழணும். உங்களுக்கு எதுவுமே வேண்டாமா ஹரிகாலில் விழுங்கும். இல்லை, சிலதெல்லாம் வேணும், ஹரிகாலில் விழுங்கும், அவ்வளவுதான். ஹரி ஸ்மரணம் ஹரி சரணாரந்தமே கதி. அதனால அவர் சொல்ற, சிந்தையாமி ஹரிமே வசந்ததம் மந்த மந்த ஹசித ஆனநாம்புஜம் நந்த கோபதனயம் பராத்பரம் நாரதாரி முனிபிருந்தவந்திதம். பீஷ்மர் அப்படித்தானே சொல்றார். திரிபுவன கமனம் தமாலவர்ணம். எப்ப உசிறு போகும் பொழுது அந்த குருஷேத்திர யுத்தம் நடந்ததை நினைச்சுண்டு அவ்வளவு அழகா பண்ண அர்ஜுன சகாவிடத்துல என் மனசு லயப்படட்டும் உச்சிரு கிளம்புற சமயத்துல திரிபுவன கமனம் தமாலவர்ணம் புவன சுந்தரான்றார். சரியா? அவ்வளவு அழகா சொல்லிட்டு அதை ஸ்மரணம் வேண்டே பண்ண. சிந்தையாமி ஹரிமே வசந்ததம் மந்த மந்த ஹசித ஆனநாம்புஜம் நந்த கோபதனயம் பராத்பரம் நாரதாதி முனிபிருந்தவந்திதம். நாரத ஆதி முனிபிருந்த வந்திதம். நாரதன் முதலான ரிஷிகள்லாம் எந்த சுவாமியை சிந்தனை பண்றாலோ அந்த அரிய நான் எப்பொழுதும் விடாமல் சிந்தனை பண்றேன். பண்ண முடியுமானா பண்ண முடியும். எல்லாருக்கும் அந்த முடியுமான சத்தியமா முடியும். அந்த ஆசை வேணும். பகவானத சத்தங்கம் கேட்டுட்டே வர 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 அந்த ஒரு பிரீத்தி வந்துடுதுன்னா நமக்கு தெரியாமலேயே மனசு ஓடும். ஓடினா என்ன ஆகும்னா சுவாமி கிடைச்சிருவார். ஃபால்த்துன்னு ஒருத்தர் இருந்தார் ராஜஸ்தான்ல. பேர் ஃபால்த்து, அவ்வளவுதான். அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருந்தார். அவர் இந்த செங்கல் சூளையெல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கேயும் செங்கல் எடுத்துன்னு எங்கேயா வீடு கட்டுறோன்னா அதை கொண்டு போய் வண்டியில கொண்டு போய் அந்த செங்கல்லாம் கொடுத்துட்டு அப்படி ஓடுற வாழ்க்கை. அதை வச்சுட்டு ஒரு கூலி வேலை பண்ணிட்டு இருக்காரு. டெய்லி சந்தியா காலத்தை அவள் ஊர் கோவிலில் ஆரத்தி நடக்கும். அந்த கோவில் பட்டர் வந்து ஏதான பகவத் விஷயம் சொல்லுவார், கேட்டுப்பார். நிறைய விஷயம் கேட்டிருக்கார். ஒரு நாள் பத்ரி வைபவத்தை சொல்லிட்டார். பத்ரி விசேஷமான ஒரு இடமாச்சு. பகவான் ஆச்சாரியனா இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். 108 திவ்ய தேசங்கள்ல சுவாமி ஆச்சாரியனா இருக்க ஒரு திவ்ய தேசம் பத்ரி. அதனால பத்ரியுடைய கதையெல்லாம் நன்னா கேட்டுட்டார். மண்ணிலேருந்து இருக்கு பத்ரி போய் நாராயணனை சேவிக்கணும்னு ஆசை. இவர் இருக்கிற ராஜஸ்தான். ராஜஸ்தான்லேருந்து ரிஷிகேஷ் ஹரித்வார் போய் அங்கேருந்து பத்ரி பிரயாணம் பண்ணணும். இவர் அழகா ஆச்சரியமா பத்ரி கேட்டா, நீங்க பத்ரியை பத்தி பத்ரிக்கு போகணும், பத்ரியை பார்க்கணும், நாராயணனை சேவிக்கணும்னு ஒரு மனசுல ஒரு ஆசை. அதே ஸ்மரணை. அவர் உடனே நாராயண நாராயணா சொல்லிட்டு பகவான் அனுகிரகம் பண்ணுவாருன்றா இந்த பூஜை பண்றார். ஒரு அணில நாராயண் நாராயண் மேரே மாலிக், நாராயண் நாராயண் மேரே மாலிக் இதையே சொல்லிட்டு இருப்பார். நாராயண் தான் என்னுடைய முதலாளி, என்னுடைய எஜமானன், இதையே சொல்லிட்டு இருப்பார். ராத்திரி படுத்துப்பார். நாராயண் நாராயண் மேரே மாலிக் படுத்துவார். திடீர்னு தூக்கத்தை சொப்பனம் வந்து எழுந்துருப்பார். நாராயண் நாராயண் மேரே மாலிக் படுத்துப்பார். திருப்பி நன்னா சாப்பிடுவார். நாராயண் நாராயண் மேரே மாலிக், இது ஜபமா எடுத்தவருக்கு. எங்கேயா தடிக்கு விழுவார். நாராயண் நாராயண் மேரே மாலிக். அவர் ஊர் பேர்லேயே ஒரு பேர் மாலிக் நாராயண் பேர் வச்சுட்டு அவருக்கு ஃபால்த்து பேர் போயிடுது. நாராயண் நாராயண் மேரே மாலிக் இப்படியே சொல்லிட்டு இருக்கார். அவர் ரொம்ப நாள் ஆசை, எப்படியாவது பைசானா ராஜஸ்தான்ல ஹரித்வார் வரைக்கும் பஸ்லயோ ட்ரெயின்லயோ போகணும், பைசா பண்ணணும் இல்லையா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துட்டு வராராம். ஒரு நாள் நான் பத்திரிக்கை போவேன், ஒரு நாள் நான் நாராயணன் பார்ப்பேன் அப்படி.
இவர் அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த ஸ்லோகம் எல்லாம் அப்படி பத்ரிநாராயண ஸ்லோகம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு. இதே ஸ்மரணை என்னன்னா சில சமயம் ராத்திரிலாம் அவருக்கு குளிர்றதான். குளிர்றது பக்கத்தில் இருக்கவெல்லாம் வந்து தொட்டு பார்க்குற உடம்பெல்லாம் வேர்த்து வழிகிறது. உடம்பு நல்லா சாதாரணமாக சூடாக இருக்குது. ஆனால் இவர் குளிர்றது போர்வையெல்லாம் எழுதும் நாராயண நாராயண் மேலே மலைக்கு நாராயண நாராயண் மேலே மலைக்கு. அடுத்த நாள் எழுப்பி கேட்டால் சொல்கிறார், இல்லை பத்ரி நான் நாராயணனை பார்த்துட்டு இருந்தேன், குளிர் தாங்கலை அப்படின்னு சார். சொப்பனத்தில் பத்ரி போய் இப்படியே நாராயண சேவிச்சுட்டு இருக்கா. சிந்தையாமி ஹரிவேத சந்ததம் நடக்கும். இந்த பாவம் வந்துடுது. டெய்லி ராத்திரி சொப்பனத்தில் பத்ரி போயிடுறாரு. இவருக்கு தெரியறதில்ல, தானாகவே பத்ரி போயிடுறது. அவருக்கு ஹதய உடம்பு குளிர்றதான். ஒரு நாள் காத்தாலும் இப்படி முகம் அப்படியே தேஜஸ் ஆகிட்டே இருக்கு. இவருக்கு ஒன்றுமே தெரியாது. டெய்லி பத்ரி 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 ஸ்மரணை. எப்படி கொஞ்சமா பணம் சேர்த்தா கடைசியில் ஒரு நாள் இவருக்கு ரிஷிகேஷ் ஹரித்வார் போகிற வரைக்கும் ஆன பைசா கிடச்சி கொடுத்து, அபாடா நான் பத்ரி போக போகிறேன் அப்படின்னு சந்தோஷம். சும்மா இல்லை, வயசு 75 வயசு ஆகிடுது அவர் அந்த பணம் சேர்க்கறது. 75 வயசுலாம் பத்ரிலாம் பரவாயில்ல, இங்கேருந்து பத்ரி நாராயணான்னு கூப்பிடுறது தான் தோணும். 25 35 45 பத்மநாபா சரணம் இங்கேயே கை கூப்பிடாமல் தோன்றது. இல்லை 75 வயசுல பத்ரியா நடக்கிற கதையா. உடனே அவர் பார்த்தாரா கிளம்பிட்டாரா. எல்லாரும் சொல்றாங்க முட்டாளா நீ முட்டி வலிக்க ஆரம்பிச்சுடுத்தோ, கண்ணு கொஞ்சம் மங்களா தெரிய ஆரம்பிச்சுடுத்தோ, உடம்புக்கு அந்த சரீரம் க்ஷீணம் உண்டு. இருந்தாலும் கிளம்பிட்டாராம். அவ்வளோக்கா அந்த பைசா வச்சுட்டு டிக்கெட் வருஷம் வருஷம் விலைவாசி வர்றது அதுக்கேற்ற மாதிரி ஒரு வழியா எப்படியோ சேர்த்து உழைச்சி சம்பாதிச்ச காசு. வேலைக்கு போகிறத விடலை, குடும்பத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அழகா கிளம்பியாச்சு. நேரம் ரிஷிகேஷ் ஹரித்வார் வரைக்கும் போயாச்சு. அப்புறம் நடந்து இப்படி போயாச்சு. ஒரு வழியா பத்ரி நாராயண் கோவில் வாசலுக்கு வந்துட்டார். எத்தனையோ வருஷத்து ஆசை, தபசு, லட்சியம், தேடல், தவிப்பு எப்படி வேணா சொல்லிக்கலாம். அழகா வந்தா எல்லாரும் ஜோரா நாராயண நாராயண் 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 பூஜை பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் ஜெய் போலோ பத்ரி நாராயண் சுவாமிக்கு ஜெய் அப்படின்னு சொல்லலாம். ஜெய் போலோ நரன் மகராஜ் கி ஜெய் அப்படின்னு சார். ஜெய் போலோ பத்ரிகாசம் தாம் கி ஜெய் அப்படின்னு சார். இவருக்கு அப்படியே எல்லாம் கேட்டு கண்கள் சந்தோஷம் பார்க்குறார். சொப்பனத்தை பார்த்த மாதிரியே இருக்கு பத்ரி. சொப்பனத்தை என்ன பார்த்தாலும் அந்த பத்ரி அப்படியே பிரத்யக்ஷம் பார்த்தா மாதிரி தானே இருக்கு அப்படின்னு தோன்றதா அவருக்கு. பார்த்தா அந்த பத்ரியோட வாசகதவுக்கு அப்படி ஆரத்தி காட்டிட்டு இருக்கார். வாசகதவுக்குலாம் ஆரத்தி காட்டுறா, பரவாயில்ல இவ்வளோ வசதியான கோவில் போல இருக்கு இப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார். பத்ரி கதவை அடைச்சுட்டார். இவருக்கு தூக்கி வாரி போடுது. இவா கோவில்னா முக்காவாசி அடைக்க மாட்டா இல்லையா. இப்படி வந்தார். பார்த்தா ஓடி வரார். அந்த ராவல்னு சொல்லுவா, முக்கியமா பூஜை பண்ணப்பட்டவா. ஒரு ஓடி வந்தார். கைமா பண்டிட்ஜி கதவை தரங்கோ, நான் ரொம்ப வருஷமா காத்திருந்து பைசா சேர்த்து இப்பதான் வந்திருக்கேன், தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் கதவை தரங்கோ, நான் உள்ள போய் நாராயணனை பார்த்துடுறேன், அப்புறம் நீங்க கதவை அடங்கோ. அப்படி பார்த்தார ராவல். பைத்தியமாடா நீ அப்படின்னாரு. ஏன் என்ன ஆச்சுன்னு, என்ன நினைச்சுட்டு இருக்கா, இன்னைக்கு கரெக்டாக கோவில் அடைக்கணும், இதோட 6 மாசம் கழிச்சு தான் கோவில் திறக்கும். பத்ரி கோவில் 6 மாசம் தானே. இப்ப அடைச்சாச்சு. தீபாவளி சமயத்துல அடைச்சா. இதுக்கப்புறம் திருப்பி அக்ஷய திருதியை அன்னைக்கு தான் பத்ரி. இவருக்கு அதெல்லாம் தெரியாது பாவம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான், 6 மாசம் தான் கோவில் இருக்கும். மீதி 6 மாசம் கோவில் அடைச்சிருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஒரு பாட்டு பத்ரி பத்ரின்னு போயிட்டார், பைசா அடைச்சுன்னு போயிட்டார். துக்கம் நெஞ்சு 6 மாசமா எனக்கு அப்படின்னா உடம்புல உயிர் தங்காது. வயசாயிடுது, 75 வயசாயிடுது, முட்டி வலி, கண்ணு தெரியாது. எப்படியோ வந்துவிட்டேன், தயவுசெய்து நீங்க ஒரு தப்பே கிடையாது, எனக்காக இந்த கதவை தரங்கும், 2 நிமிஷம் நான் பத்ரி நாராயணனை பார்த்துடுறேன், அப்புறம் நீங்க பூட்டிக்கோங்கன்னு அழுத. என்ன பைத்தியமானி, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷமா இந்த ரொட்டீன் நடந்துட்டு இருக்கு. பூட்டின கதவை யாராவது தரப்பாடா, என்ன நடக்கிற கதையா பேசி பைத்திய மாதிரி உடனே விட்டாது, போ போ அப்படின்னு ஒரு கதறார், கெஞ்சறார், நாராயண் நாராயண் மேரே மாலிக்கு கத்துறார். ஒன்றும் நடக்கல. இப்படி பார்த்தார். இவ பாட்டுக்கு கூட்டினா எல்லாம் எடுத்தது, எல்லாரும் நாராயண நாராயணா எல்லாம் அவ்வளவா இறங்கிட்டா. கடை 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 பண்ணி விழ ஆரம்பிச்சு கொடுத்து. நல்லா பனிக்காலம் இல்லையா. ஒரு பார்த்தா, ஓ நாராயணா பார்க்க முடியாதா, 6 மாசம் ஆகுமா நினைச்சு மூர்ச்சியாய் விழுந்துட்டா. இந்த ஃபால்த்து எல்லாரும் போயாச்சு. பனி அப்படியே விழறது, குளிர் ஒண்ணுமே அப்படியே விழுந்துட்டா. அவ்வளவுதான் நாராயண போல இருக்கே அப்படின்னு. இப்போ யாரோ வந்து கலர் அப்படின்னா பார்த்தா ஒரு சின்ன பையன் நிற்கிறான். ஏ தாத்தா என்ன இங்கே படுத்துட்டு இருக்கா, பனி கொட்டுறது, இந்த பனியில் இன்னும் 2 மணி நேரம் படுத்தா நீ கிளம்ப வேண்டியதுதான், வா நான் உன்னை ஒரு குகை கழிச்சுட்டு போறேன், பொழுது விடியல் ரொம்ப நேரம் ஆகும், இருட்ட ஆரம்பிச்சிருது பாத்தியா, பொழுது விடியல் ரொம்ப நேரம் ஆகும், வா அப்படின்னு ஒரு குகை கழிச்சுட்டு போய் அந்த குழந்தை
ஒரு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு விட்டு இவருக்கு ஏதோ பால் கொஞ்சம் பக்ஷன்லாம் மூட்டை கட்டி எல்லாம் கொடுத்துது. சாப்பிட்டா இவர் ஒவ்வொரு அழுதுட்டு இருக்கா. நான் என்ன பண்ணுவேன், அவரை பார்க்க முடியலையே. உடனே சொன்ன குழந்தை விடலாம் விடு, எனக்கு பொழுது போகலை, பொழுது விடிய ரொம்ப நேரம் ஆகும்பா, உட்காந்து நம்ம ஆடுபுலி ஆட்டம் ஆடலாம். இந்த ஆடுபுலி ஆட்டம்னு உண்டு, தாயக்கட்டை மாதிரி இந்த சாதாரண ஜனங்கள் ஆடுவேன். அப்படி முக்கோணமாக கட்டம் போட்டு ஆடுபுலி ஆட்டம் ஒரு ஃபேமஸ் அந்த காலத்து. இப்போ அதெல்லாம் கிடையாது. அந்த ஆடுபுலி ஆட்டம் ஆடலான்னு சொன்னான். ரெண்டும் ஆடிட்டு இருக்காளாம், அப்படியே ஆடிட்டு இருக்கா. அப்புறமா திடீர்னு ஒரு பையன் சொன்னான், சரி பொழுது விடியறது, நான் கிளம்புறேன், டைம் ஆகிடுதுன்னு அப்படின்னு ஓடிட்டான். இவர்கிட்ட பின்னாடியே ஓடி வந்தா பார்த்தா அழகா வாசக்கடவுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா இந்த ராவல் இவாள்லாம். இவருக்கு சந்தோஷம் தாங்கல. நாராயண் நாராயண் மேலே மாறி கோடி வந்து ராவல் காலில் விழுந்தா. ஹே பண்டிட்ஜி, நீ எசமானி ரொம்ப பெரிய ஆள், நேற்று சாயங்காலம் பூட்டின கதவை இன்னைக்கு காத்தால எனக்காக திறந்து விட்டியே, நீ நன்னா இருக்கும், வம்சம் நன்னா இருக்கும், குடும்பமே நன்னா இருக்கும். ராவல் தூக்கி வாரி போட்டது. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கிறாரு, எல்லாரும் பேசிக்கிறா. இந்த 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த கிழமை விழுந்தான அந்த ஆள் தானே இது. 6 மாசம் ஆயாச்சு, இவருக்கு தெரியல அந்த ஃபால்த்துக்கு. சொன்னா இன்னுமா நீ உசுரோட இருக்காய், நீ இருக்கவே முடியாது என்ன. அவ சொன்னா என்ன சொல்ல, நேற்று தானே போன, இன்னைக்கு வந்துட்டேடு. அந்த ஒரு ராத்திரி மாதிரி சுவாமி ஒரே ஒரு ராத்திரி மாதிரி பண்ணிட்டாங்க. 6 மாசத்தை 6 மாசத்துல ஒரு ராத்திரியா பண்ணிட்டா. என்ன ஆச்சரியம்னா சுவாமி நினைச்சுன்னா அவர் முன்னாடியே வர வச்சிருக்கலாம். ஆனா பகவான் லேட்டா வர வச்சு, அதுக்குன்னா இவர் ஏகாந்தமா சுவாமி அனுபவிக்கணும்னு ஆசையம். அதனால அவர் பிடிச்சி உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா பாவம் போர் அடிக்கிறதும் 6 மாசம் யாருமே வரமாட்டாள். பகவான் பார்த்தேன் இந்த மாதிரி யாரா மாட்டினா தான் உண்டு நமக்கு. மற்றதெல்லாம் தேகாத்ம அபிமானிகள், எப்படா அப்ப கிளம்பலான்னு காத்துட்டு இருக்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லி இவர் பின்னாடி வர வச்சு கதவை அடைக்க வச்சுட்டு 6 மாசம் பகவான் ஆடுபுலி ஆட்டம் ஆடி இருக்கிறோம். தேவையான நாராயணனுக்கு இந்த வேலை இருக்கிற வேலை போதான் ஆடுபுலி ஆட்டமா. ஏன்னு கேட்டா இந்த பக்தனுடைய பக்தி சிந்தையாமி ஹரிமே வசந்த தம்மந்த மந்த ஹரித ஆனனாம் புஜம் நந்த கோபதனயம் பராத்பரம் நாரதாதி முனிபிருந்த வந்திதம். நிஜமாவே அந்த அந்த ஸ்மரணம் இருந்து கொடுத்தனா அப்படி எல்லாரும் சொல்றா. 6 மாசம் எப்படி இருந்தா, எங்க 6 மாசம் ஆச்சு, நேற்று சாயங்காலம் இன்னைக்கு காத்தால 12 மணி நேரக்குள்ள முடிஞ்சு கொடுத்தா. 6 மாசம் 12 மணி நேரமா சுவாமி அவருக்கு 6 மாசம் பசி தெரியாம தாகம் தெரியாம கலப்பு தெரியாம காப்பாத்தி இவ்வளவு கிருபை பண்றாரு. ஏன்னு கேட்டா இந்த ஹரிஸ்மரணம் பார்த்தாளா, அந்த ஸ்மரணம் இருந்தா எப்பொழுதும் சுவாமி கூட இருக்கலாம். குலசேகராக அந்த ஸ்திதியில இருந்து இந்த பாசுரம் சொல்றாரு. சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம் மந்த மந்த ஹசித ஆனனாம்புஜம் நந்த கோபதனயம் பராத்பரம் நாரதாதி முனிபிருந்த வந்திதம். அப்படிப்பட்ட ஹரியை நான் நினைச்சிட்டு இருக்கேன், பரமாத்மாவை நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். பரமாத்மா நம்ம நினைச்சுட்டே இருக்கலாம். பத்மநாபா பத்மநாபா பத்மநாபன் இந்த தாபத்தை நினைச்சுட்டே இருந்துச்சுன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பத்மநாபனோட இந்த மாதிரி ஆடுபுலி ஆடுவோம், ஏதோ ஒன்று விளையாடலாம். எத்தனை பேர் விளையாடிட்டு இருக்கா தெரியுமா பத்மநாபனோட, எத்தனை பேர் அனுபவிச்சுட்டு இருக்கா தெரியுமா பத்மநாபன். அதனால பிரபோ அந்த பாவம் வரணும். குலசேகராளர் சொல்றார் சிந்தையாமி ஹரிமே வசந்ததம். இது குலசேகராளர் பாவத்துல சொன்னார். நமக்கு இந்த பாவம் இல்லை, நமக்கே கன்ஃபார்மா தெரியும். ஆனா இதையே சொல்லிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், பத்மநாப ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து. அப்ப சிந்தையாமி ஹரிமே வசந்ததம். அது கலியுகத்துல ஒரு பொய்ய 10 தடவை சொன்னா உண்மையாயிடும். அது கலியுகத்துடைய ஒரு விசேஷம். இதெல்லாம் 1000 கொள்ளை அடிச்சு நான் கொள்ளையே அடிக்கலேன்றார் ஒண்ணு தைரியமா. எல்லாம் சொல்றது பொய்யின்றாளா, கடைசி நிச்சயமாக ஒருவேளை அவ சொல்றதா உண்மை போல இருக்கும் தோணி போயிடுறது இல்லையா. அந்த மாதிரி கலியுகத்துல இந்த பொய் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பொய் கன்ஃபார்மா தெரிஞ்ச பொய். சில சமயங்கள்ல பொய் சொல்லலாம், அது கிருஷ்ணனை நம்பி பொய் சொல்லலாம் தைரியமா. மகா பொய்யன் டெய்லி சொல்லிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு தடவை சொன்னா கூட சிந்தையாமி ஹரிமே வசந்ததம் மந்த மந்த ஹசித ஆனனாம் புஜம் நந்த கோபதனயம் பராத்பரம் நாரதாதி முனிபிருந்த வந்திதம். அவ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நாள் இந்த பாவம் நமக்கு பூரணமா சிந்திச்சு அப்படியே ஹரி ஹிருதயத்தை அப்படியே இருந்துட்டே இருப்பார். சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம் மந்த மந்த ஹசித ஆனனாம்புஜம் நந்த கோபதனயம் பராத்பரம் நாரதாதி முனிபிருந்த வந்திதம். நலகோபுரம் அணிகிரியா நினைச்சுட்டு இருந்தா இல்லையா, மரமான பிறகு நினைச்சுட்டு இருந்தா இல்லையா, இந்த மாதிரி நினைச்சுட்டே இருக்கணும். ஏன் நினைச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். கரச்சரண சரோஜே காந்தி மன்னேத்ர மீனே சமமுஷி புஜ வீஜி வியாக்குலே அகாத மார்கே விகாய ஆபீய தேஜோ ஜலௌகம் பவமரு பரிக்கிண்ண கேத மத்யத்யஜாமி. ரொம்ப அழகா சொல்றார்.
எல்லாரும் எல்லாம் ஐயோ அப்படி பயமா இருக்கு இப்படி பயமா இருக்குன்றோம் இல்லையா, அந்த பயத்தை நாசம் பண்ணும்படியான ஒரு ஸ்லோகம் இது. அவர் சொல்றார், அந்த சம்சாரம் ஒரு பெரிய பாலைவனம், அப்படியே அந்த தாபத்துல அப்படியே சுத்திண்டு கிடக்கிறோம் இல்லையா. அது எங்கேயாவது தண்ணி கிடைச்சாப்பாடா, ஒரு நல்ல தடாகம் கிடைச்சி அது நல்ல ஜலம் இருந்தா அள்ளி குடிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இவர் சொல்றார், அழகான எனக்கு ஒரு தடாகம் கிடைச்சது. இந்த சம்சார பாலைவனத்துல அலைஞ்சு அலைஞ்சு களைச்சு போன எனக்கு ஒரு தடாகம் கிடைச்சது. தடாகம் எப்படிடா இருக்குன்னா, கர சரண சரோஜே காந்தி மன்னேற்றமே. நல்ல தாமரைகள்லாம் பூத்து இருக்கான், நல்லா தாமரை பூத்து இருக்கான், விதவிதமான மீன்கள்லாம் துள்ளி விளையாடுறதான், நல்லா ஜோரா நல்ல ஆழமான ஜலமா, ஏதோ அரைகுறையா முட்டிக்கால் அளவு ஜலம்னா நல்ல ஆழமான ஒரு ஜலம், ஸ்பட்டிகம் போல ஒரு ஜலம், நல்லா தித்திக்கிற மாதிரி ஒரு ஜலம், குற்றமே இல்லாத ஒரு ஜலம். ஜம்மன் அப்படியே பார்த்தாலே சாப்பிடணும் அப்படின்னு இறங்கணும்னு தோன்றதான். பார்த்தாலே அந்த குளத்துல இறங்கலாம், தீர்த்தம் ஆடலாம், அந்த ஜலத்தை குடிக்கலாம், தாபம் தீரும்னு தோணும்படியான ஒரு குளம். பிந்து சரஸ் போல ஆச்சரியமான ஒரு குளம், நாராயண சரஸ் போல குருவாயூர். ஏன் நம்ம பத்மதீரத்துக்கு என்ன குறவான், ராக இப்ப கிளீனும் பண்ணிட்டா. முன்னாடியே பாவமா இருந்து பயமா இருந்தது, அது நல்லா கிளீன் பண்ணிட்டா. அந்த சரஸ் மாதிரி ஜம்மனு கரச்சரண சரோஜே காந்தி மன்னேத்திர மீனே சிரம முஷி புஜ வீச்சி வியாக்குலே அகாத மாதிரி நல்லா அலையடிக்கும்படி ஆழமான ஒரு குளம். ஜோர் ஆச்சரியமா அந்த ஜலத்துல அப்படி இறங்கினாரும் அண்ணா குடிச்சாராம். தேஜோ ஜலக்கம் பவம் அரிபரி கிண்ணக கேத மத்தியஜாமி ஹரி சரசி விகாய ஆபீய தேஜோ ஜலௌகம். என்னடா அவ்வளவு தூரம் வர்ணிக்கிறாரு அப்படின்னா, ஹரின்ற ஒரு தடாகம் அப்படின்னு பகவானே ஒரு தடாகம். நல்ல தடாகத்துல தாமரை இருக்கும், மீன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஹரின்ற தடாகத்துக்கும் தாமரைகள் இருக்கு. கர சரண சரோஜே, பகவானுடைய கரம் கைகளும் கால்களும் தாமரைகளும், அது பார்த்தோம்னா அவர் கையிலேயே தாமரை வச்சிருக்கார். கர சரண சரோஜே காந்தி மன்னேத்திர மீன், அவன் பகவானுடைய கண்களே மீன் மாதிரி துள்ளி விளையாடுறான். இந்த ரெண்டு கண்ணு அப்படி அளவாயிரம், யாருக்கு என்ன கிருப பண்ணலாம், என்ன திருடுதனம் பண்ணலாம்னு காத்துட்டு இருக்கான். கர சரண சரோஜே காந்தி மன்னேத்திர மீனே சிரமமுஷி புஜ வீஜி வியாக்குலே அகாத மார்கே. பகவானுடைய திருத்தோள்கள் திருக்கைகள் அதுவே அலையா, நல்ல நீண்ட கைகள் இருக்கு, அதுவே அலைய அடிக்கிறதான் தடாகத்தில். பகவானுடைய கைகளும் கால்களுமே தாமரைகள், பகவானுடைய கண்களே மீன்கள், பகவானுடைய தோள்களே அலை வீசறதான். பகவானுடைய தேஜஸே நல்ல ஆழமான ஜலமா, அதில் இருக்கக்கூடிய ஜலம் என்னடான்னா பகவானுடைய அனுகிரக தேஜஸ், அவனுடைய அழகு இருக்கு பதில் அதுவே ஜலமா. ஹரி சரசி விகாய ஆபி, ஹரின்ற அந்த சரஸ்ல இறங்கின. விகாய ஆபிய தேஜோ ஜலௌகம், அவனுடைய தேஜஸ் என்று அந்த ஜலத்தை நன்னா குடிச்ச. பவ மறுபரிக்கின்ன கேதம் அத்தியஜாமி, இந்த கஷ்டம் தரக்கூடிய சம்சார தாபத்தை நான் விட்டேன். இதை தவிர வேற எதுலையும் நம்ம தாபம் தீராது. பத்மநாபனுக்குள்ள நுழையணும். நோட்டு ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் ஆண்டாள் சொல்றா. தபசு பண்ணி இவன் என்னடான்னா கிருஷ்ணனுக்குள்ள நுழையிறான். கிருஷ்ணனுக்குள்ள போய் ஒளிஞ்சு விளையாடணும். கிருஷ்ணா ஒளியறதுக்கு ஒரு இடம் கொடுறா. பாண்டரங்கன் கேட்கிறான் சௌதாமாலியை பார்த்து, ஏ சௌதாமாலி ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுறா அப்படின்ட்டான். உடனே ஆச்சரியமா சௌதாமாலி சொன்ன என் ஹிருதயம் அப்படின்ட்டான். இவர் ஹிருதயத்துல பாண்டரன் ஒளியும் பொழுதே பாண்டரன் ஹிருதயத்துக்குள்ள இவருக்கு ஒரு இடம் கிடைச்சு உள்ளுக்குள்ள நுழைச்சு பார்த்துட்டார். நாமதேவர் வந்து கேள்வி கேட்கிறார், சௌதாமாலினால பதில் சொல்ல முடியல. ஏன்னா இவர் உள்ளுக்குள்ள உட்காந்து இப்படி பாண்டரன் ஹிருதயத்தை அப்படி பார்த்துட்டு இருக்கார். பாண்டரன் ஹிருதயத்தை வெளியே பதினாறு பார்க்கற சுத்தம், அது ஒச்சக்கல் மண்டபத்தில் நின்று பார்த்தாலே சுத்தம். அதை இன்னும் உள்ள போய் இப்படி அந்த கர்ப்ப கிரகத்துல பார்த்தா அப்படி இருக்கும். இதுவே சுத்தம்னா பத்மநாபனுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும், மரணிக்கவே முடியாது. உள்ள நுழைஞ்சு அதெல்லாம் பார்க்கறான்னா பாகவத்தில் என்னென்ன பக்தார்கள் உண்டோ அத்தனை பேர் உள்ள பார்க்கலாம். பத்மநாபன் உள்ளுக்குள்ள 18 அடி நீளத்துல 18 ஸ்லோகத்தை பார்த்துடலாம். அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு அத்தனை பாகவதாலயம் பார்த்துடலாம். பத்மநாபனுக்குள்ள நுழைஞ்சா அந்த ஹிருதயத்தை டெய்லி ராசம் நடக்கும். பத்மநாபன் ஹிருதயத்துல ஒரு ராசம் உண்டு, ஹிருதய ராச லீலான்னு உண்டு. பிருந்தாவனத்தில் நடக்கக்கூடிய நித்திய ராச லீலா வேற, பகவான் ஹிருதயத்துல ஒரு ராச லீலா, மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு ராசம் உண்டு.
பத்மநாபன் ஹிருதயத்தை அவனுடைய பிரேம பக்தர்கள்லாம் டெய்லி ஒரு ராசலீலா பண்ணிட்டு இருக்கா. பத்மநாபர் அவருடைய ஹிருதயத்துக்குள்ள அவர்களை கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு ராசம் பண்றார். நம்ம ஹிருதயத்துக்குள்ள நினைச்சா அப்படி இருக்கும், சகிக்காது. யார் யாரை திட்டலாம், யார் யாரை ஏமாத்தலாம், யார் யார் நம்மளை ஏமாத்தினா, யார் யார் மேல வெறுப்பு. சில பேரை பார்த்தாலே பத்திண்டு ஒரு ஆனால் வெள்ளை உள்ள போய் பார்த்தோம்னா பயமா, ஐயோ நமக்கே சமயத்தை பயம் வருதுன்னா நம்ம ஹிருதயம் தான் நம்மளை பயமுறுத்துறது, வெளியில இருந்து யாருமே. இந்த பகவானுக்குள்ள நுழைவு சொல்ற ஹரி சரசி விகாய ஆபீய தேஜோ ஜலவுகம். இந்த பகவானுக்குள்ள நுழைஞ்சு அந்த பகவானுடைய தேஜஸ்ன்ற ஜலத்தை அப்படியே குடிச்சு இந்த சம்சார தாபத்தை நான் விட்டேன். பவமரு பரிக்கிண்ணக கேதம் அத்தியத்யஜாமி அபாட. ஓ எத்தனை ஜென்மா சுத்தியாச்சு நானு. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்துன்ற மாதிரி சுவாமிக்குள்ள நுழைஞ்சு சுவாமியுடைய தேஜஸ் சுவாமியுடைய லீலையை கேட்டு அப்படியே உள்ள இறங்கி போகணுமா. அதான் அவர் சொல்றார், நான் அழகா அந்த ஹரிசிந்தனை பண்றேன் இல்லையா, இந்த ஹரிசிந்தனை பண்ணதுனால எனக்கு ஹரின்ற ஒரு சரசு கிடைச்சுடுத்து. அந்த ஹரின்ற பொய்கையில அந்த குளத்துல இறங்கினேன். அழகான தாமரைகளை பார்த்தேன், ஆச்சரியமான மீன்களை பார்த்தேன், அத்தியாச்சரியமான அலைகளை பார்த்தேன். அதுல நன்னா ஜலம் தித்திக்க தித்திக்க சில்லுன்னு இருந்தது. ஜோரா குடிச்சே என்னுடைய சம்சார தாபத்தை நான் விட்டேன். எனக்கு இனிமேல் சம்சார தாபம் கிடையாது. ஹரின்ற தடாகத்துக்குள்ளே நான் நுழைஞ்சுட்டேன். அந்த மாதிரி இந்த ஹரின்ற தடாகத்துக்குள்ளே நாமும் நுழையணும். ராத்திரி படுத்துப்போ பத்மநாபா குலசேகர ஆழ்வார் சொல்லியிருக்காராமே, நீ ஒரு தடாகம்னு, என்னையும் உள்ள அழிச்சிட்டு போயேன்பா அப்படின்னு கேளுங்க. இந்த தடாகத்துக்கு இறங்குற படிதான் சத் சங்கம். இந்த தடாகத்தை ஒவ்வொரு படியா இறக்கி விடுவோம். பக்தி படியில இறக்கி தள்ளி விடுவோம். அசுத்தோ தள்ளி விடுறாளே அப்படின்னு குளத்துல விழுந்து யாரோ கை கொடுக்குறாளேன்னு பார்த்தா ஒரு பக்கம் துருவனா இருக்கும், ஒரு பக்கம் பிரகலாதனா இருக்கும். அதனால பாகவதம் கேட்டா சந்தோஷமா இருக்கு, சமாதானமா இருக்குன்னா இப்படி கேட்க ஆரம்பி. முதல்ல இப்படி பரீட்சத்தை கதை இதெல்லாம் சொல்றது, பரீட்சத்தை கதை சுகபிரம்ம கதையெல்லாம் சொல்லி படிப்படியா இறக்கி திடீர்னு ஒரு தள்ளு. முதல் ஸ்கந்தத்துக்கும் ரெண்டாவது ஸ்கந்தத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. முதல் ஸ்கந்தம் முழுக்க சுகபிரம்ம கதை, பரீட்சித்து மகாராஜா கதை, சூத பௌராணிகள் அந்த கதை எல்லாம் போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ரெண்டாவது திடீர்னு ஆரம்பிச்சிருவார். விஸ்வரூப தியானம், அந்தரியாமி தியானம் கதை திடீர்னு பார்த்தா அவ்வளோ நேரம் தள்ளி விட்டுருவார். இவ்வளவுதான் எடாது அப்படின்னு பார்த்தா டக்குன்னு பார்த்தா ஹரிக்குள்ள கொண்டு விட்டுருவா. விஸ்வரூபம் நம்ம அதுக்குள்ளதான் இருக்கோம்வா. ஓ அப்ப சுவாமிக்குள்ளதான் நம்ம இருக்கோமா நினைக்கிறதுக்குள்ள உனக்குள்ளதான் சுவாமி இருக்கார். உள்ளும் புறம் சுவாமி. அதுதான் பாகவதம் ரெண்டாவது ஸ்கந்தம் ரொம்ப விசேஷம். என்னடா வெள்ளையும் சுவாமி தான், உள்ளையும் சுவாமி தான், நீ ஜாலியா இருக்கு அவ்வளவுதான். என்னெல்லாம் பார்க்குறியோ அத்தனையும் சுவாமி தான், உனக்குள்ள இருக்கிறது சுவாமி தான், ஜாலியா இரு. ஏகமேவ அத்விதீயம். உள்ளும் புறமும் அதுதான் இருக்குன்னு சொல்றதுதான் பாகவதம் ரெண்டாவது ஸ்கந்தம். அதுதான் பெரிய தடாகம். அதுக்குள்ள அப்படி தள்ளி விட்டுடுறா. அதான் பாகவதம் அவ்வளவு விசேஷமா இருக்குன்னா ஹரி தடாகம். இந்த தடாகத்தை வந்து விதவிதமா இருக்கான். இவ இறங்குறா இல்லையா தேவபூதி. கந்தமர் சொல்றார், சரஸ்ல இறங்குமா. சரஸ்ல இறங்கினா அவளுக்கு அலங்காரம் பண்றதுக்கு ஆள் இருக்கா, அவளுக்கு லேகியம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கா, அவளுக்கு பியூட்டி பார்லர் பண்றதுக்கு ஆள் இருக்கா, புதுசு புதுசா ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கா, அவளுக்கு அலங்காரம் பண்ணி விடுறதுக்கு ஆள் இருக்கா. பியூட்டிஷியன்லாம் உள்ள உட்காந்துட்டு இருக்காளாம். எல்லாரும் உள்ள வச்சிருக்கா. ஒரு க்ஷணத்துல நல்லா ஜம்முன்னு எவ்வளவு வந்துடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸா ஆகிட்டா. ரொம்ப அழகு தேவகூதி. தேவகூதி மாதிரி அழகு யாருமே கிடையாது. எல்லாம் கிடச்சி கொடுத்தான். அப்படி வெளில வந்து பார்த்தா புஷ்பவிமானம் வா போலாம் அப்படின்னு புஷ்பவிமானத்தை கூப்பிட்டு போயிட்டார். ஃபர்ஸ்ட் கிளாஸா. அந்த மாதிரி இந்த ஹரின்ற சரசு. இவர் சொன்ன தடாகத்தை இறங்கினாலே ஒரு விசேஷம்னா அப்ப ஹரின்ற தடாகம் அப்படி இருக்கும். ஹரின்ற தடாகத்தை என்னெல்லாம் கிடைக்கும்னா துருவன் கிடைப்பான், பிரகலாதம் கிடைப்பான், அபயம் கிடைக்கும். பயம் எல்லாம் கிடைக்கிறது. அது உள்ள நினைச்சா அபயம் கிடைக்கும். வெளில இருந்து துக்கம் கிடைக்கிறது, உள்ள போனா சுகம் கிடைக்கும். வெளில போனா குழப்பம் கிடைக்கிறது, உள்ள போனா தெளிவு கிடைக்கும். நல்லா மயர் வர மதிநலம் அருளிடுவான் சுவாமி. வெளில இருந்தா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், உள்ள போயாசம் வெளிலையே வர வேண்டாம். ஹரின்ற தடாகத்து நுழைய 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 ஹாயா இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். அவனை மாதிரியே வேஷம் போட்டு இருக்கலாம், அவன் மடியில போய் உட்காந்துக்கலாம், அவன் கூட போய் நிற்கலாம், இல்லை அவனுக்குள்ளேயே போய் உட்காந்துக்கலாம். பெரிய சாரூபிய முக்தி, சாமீபிய முக்தி எல்லாம் கிடைச்சிடும் விதவிதமா. இந்த ஹரின்ற தடாகத்துக்குள்ள இறங்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், பாகவதம் நிஜமாவே ஒரு ஹரின்ற தடாகம்.
அந்த தடாகத்துக்கு நிறைய ரூம் எல்லாம் இருக்கு. ஒரு ரூம் நரசிம்மர் ரூம், ஒரு ரூம் ராமர் ரூம், ஒன்று கபிலரோட ரூம். நம்ம பத்மநாபர் கோயில் சுற்றி சுற்றி வரும் பாருங்க, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூம் இருக்கு. அது பெரிய ரூம். பத்மநாபர் 18 அடிக்கு கிருஷ்ணன் பெரிய தசமஸ்கந்தம் பரிசு பார்க்கலாம். உள்ள நுழைஞ்சோம்னா இதெல்லாம் தானா, சரி 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 சரி. இந்த பத்மநாபர் ரூம்குள்ள ஒவ்வொரு ரூம்குள்ள ஒவ்வொன்று இருக்குன்றா இல்லையா? 6 ரூம் திறந்தாச்சு, 7வது ரூம் திறக்கலாமா வேண்டாம்னு யோசிங்க. 6 ரூமே அப்படி கலக்கிறதா. அந்த மாதிரி பாகவதம் ரூம் ரூமா இருக்கு. சரியா பாகவத ரூம்குள்ள போய் ரூம் போட்டு யோசிக்கலாம். ரூம் ரூமா உட்காந்து யோசிக்கலாமா. பிரகலாதனோட கொஞ்ச நாள் உட்காந்து அப்படி இதுதான் நரசிம்மரா, சரி நல்லா இருக்கு. அதான், அதாவது என்ன விசேஷம்னா பாகவதத்துல பிரகலாதன் மாதிரி நம்ம கஷ்டப்பட வேண்டாம். பிரகலாதன் கஷ்டத்தெல்லாம் கேட்டு அவன் சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு அவன் சொல்ற கதையை கேட்கலாம். எப்படின்னா நரசிம்மர் மடியில் உட்காந்து இவர் தானே காப்பாத்தினா, இவர் தானா, இவர் தான் நீ தூள்ல பாத்தியா, சரி 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 சரி. அதாவது பிரகலாதனுடைய எந்த விதமான கஷ்டமும் அனுபவிக்காம பிரகலாதன் அனுபவிச்ச நரசிம்ம அனுக்கிரகத்தை நம்ம அனுபவிக்கலாம். அதுக்குதான் பாகவதம். பீஷ்ம சுத்தி உடம்பெல்லாம் புண்ணாக்கினா வாசிக்கிறோம். ஒரு 4 குண்டூசியா குத்திட்டு வாசி பாருங்க, அப்ப தெரியும் பீஷ்ம சுத்தி. சௌகரியமா பாகவத டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ஃபேன் பக்கத்துல உட்காந்துட்டு நம்ம இடுப்பு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா வேற இருக்கல, கொஞ்சம் சாயத்துக்கு ஒரு சாய்மானம் கிடைச்சிட்டு அப்புறமா அப்படி உட்காந்துட்டு ஜோரா திரிபுவன கமனம் தமால வர்ணம் அப்படின்னு ராகமோடு வாசி. அவருக்கு அவ்வளவு சுகமா நமக்கு. அதாவது பாகவதோட விசேஷம் என்னன்னா, அந்த பாகவதா பட்ட கஷ்டம் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆனா அந்த கஷ்டங்கள் இல்லாம அந்த சுவாமியுடைய வைபவத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அதனால்தான் பாகவதம் பிரத்யக்ஷ கிருஷ்ணன். பரீட்சித்து ஒரு கஷ்டம் அனுபவிக்கல, அப்படியே பாகவதம் கேட்டா மோட்சம் அடைஞ்சுட்டான். அந்த அத்தனை பாகவதானுடைய வைபவங்களை கேட்டான் அவ கஷ்டங்கள் எதுவும் அடையாதபடி. அதான் பாகவத்துடைய விசேஷம். பெரியவாள்லாம் சொல்லலாம், அவ்வளவு கஷ்டப்பட்ட, நீ கஷ்டப்படாதேன்னு இல்லையா. அவ கஷ்டப்பட்ட கதையை சுரமா உட்காந்துன்னு கேட்போம். சரி மீதியாவது நாளைக்கு சொல்லு அப்படின்னு கொட்டை வேற சொல்லுவோம். பெரியவா கஷ்டப்பட்ட கதையை சொன்னா, இது நன்னா பொழுது போச்சு தாத்தா, நன்னா கஷ்டப்பட்ட கதையெல்லாம் சொன்னார் தெரியுவா அப்படின்னு. அடுத்த தாத்தா நம்மளே கஷ்டப்படுத்துவோம். அந்த மாதிரி பாகவதம் அவ கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த அனுகிரகம் நமக்கு. அதுதான் விசேஷம். பாகவதாவுடைய கஷ்டத்தை வாசிட்டு அவளுக்கு பகவான் பண்ண அனுகிரகம் மட்டும் நமக்கு. அதனால்தான் பாகவதம் விசேஷம். அதனால படிச்சா மோட்சம் வரும் அப்படின்னு சொன்னா, இந்த கஷ்டங்களை கேட்டே நம்முடைய கஷ்டங்கள்லாம் போயிடுமா. கஷ்டத்தை கேட்டா கஷ்டம் போகுமானா பாகவத்துக்கு அந்த பலம் உண்டு. பிரகலாதன் கஷ்டப்பட்டான் கேட்க கேட்க நமக்கு அந்த கஷ்டம் மறந்து வராது. நமக்கு யாரும் விஷம் கொடுக்க மாட்டான். நமக்கெல்லாம் விஷம் கொடுக்க ரொம்ப தைரியம் வேணும். என்ன ஐயோ வேண்டாம், இவா சம்சாரம் என்ன ஒட்டிட்டு வரமாட்டான். பீஷ்மர் மாதிரி அம்பு படுக்க வேண்டாம். ஆனாலும் அந்த பீஷ்ம ஸ்துதி வாசிச்சோம்னா நல்லது நடத்து. அதனால பாகவதம்ன்ற ஒரு சரசி இவரதான் சொல்ற ஹரி சரசி விகாய ஆபிய. சரியா பாகவதத்தை இப்படி சொல்றாருன்னு சொல்லலாம். கரச்சரண சரோஜே காந்தி மன்னேத்திர மீனே சமமுஷி புஜ வீஜி வியாக்குலே அகாதமாலே. இந்த பாகவத ஆழத்துல போனா ஒரு முத்து கிடைக்கும் கிருஷ்ணன். அதான் மேலெல்லாம் அப்படி ஒவ்வொருத்தரா அப்படி பார்த்துட்டே வந்தோம்னா நரசிம்மர் கப்பிலரி வாழலாம் கிடைக்கும். ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு இப்படி இறங்கி 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 இப்படி போனா ஜம்முன்னு கிச்சா பய இருக்கும். அழகா அவங்க கூட சுத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஆனந்தமா இருக்கலாம். அவ்வளவுதான். அதே கரன்னு சொல்லலாம். கர சரண சரோஜே காந்தி மன்னேத்திர மீனே சமமுஷி புஜ வீஜி வியாக்குலே அகாத மார்கே ஹரி சரசி விகாய ஆபீய தேஜோ ஜலௌகம் பவமரு பரிக்கிண்ணக கேதம் அத்யத்யஜாமி. சரியா துந்துகாரி ஒவ்வொரு நாளா பாகவதம் கேட்டான். கொஞ்சம் கொஞ்சமா விகாய ஆபீய தேஜோ ஜலௌகம். கபில விஷயம் கேட்டா அப்படியே கபிலர் குடிச்சுடுறான். வராக அவதாரம் கேட்டா வராகர் குடிச்சுடுறான். பாகவதம் விதவிதமான ஹரி தடாகம். ஒவ்வொரு டேஸ்ட். ஒன்று கங்கா டேஸ்ட், ஒன்று யமுனா, ஒன்று சரஸ்வதி, ஒன்று தாமிரபரணி, ஒன்று காவேரி. நிறைய ஒவ்வொரு ஜலத்துக்கு ஒரு டேஸ்ட் உண்டு இல்லையா. அந்த மாதிரி கபில பகவானுக்கு ஒரு டேஸ்ட் உண்டு, நரசிம்ம பகவானுக்கு ஒரு டேஸ்ட் உண்டு, வராக பகவானுக்கு ஒரு டேஸ்ட் உண்டு, துருவனருச்ச ஸ்ரீஹரி பகவானுக்கு ஒரு டேஸ்ட் உண்டு, கஜேந்திரன் பார்த்த ஆதி பீஜாய அந்த ஹரிக்கு ஒரு டேஸ்ட் உண்டு. அத்தனை ஹரியும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குடிச்சுட்டே வந்தான். கிருஷ்ணனை குடிச்சான். ஃபர்ஸ்ட் கிளாஸ். தாகம் அடங்கிடுத்தான். கிருஷ்ணான்னு குடிச்சா தாகம் அடங்கிட்டு கிளம்பி போயிட்டான். நன்னா குடிச்சா கேத மத்யத்யஜாமி நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணக தம் நமாமி ஹரிம் பரம். துந்துகாரி இந்த கடைசி ஸ்லோகம் கோகர்ணன் சொன்னா
அது வரைக்கும் எல்லாம் பார்த்தா ஓ நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனக. இவ்வளவு நேரம் என்னமோ ஹரியை பத்தி சொல்லியிருந்தாலே திடீர்னு கடைசி ஸ்லோகம் எப்படி சொல்றாளே, யாருடைய நாமத்தை சொன்னா யாரை நினைச்சா துக்கம் போகும், ஹரி. அப்பா ஹரிதானா, சரி 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 சரி. அவாட நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனக தம் நமாமி ஹரிம். ஹரம்னு முடிச்சா ஏழாவது கண் வெடிச்சது, புஷ்பக விமானம் வந்தது. ஏழாவது கண் வெடிக்கவும் புஷ்பக விமானம் கீழே வரவும் அடுத்த க்ஷணம் இவனுடைய சரீரம் ஹரி போல சதுர்புஜ ரூபம் கிடைக்கவும் கோகர்ணன் பக்கத்தில் வந்தா கையை கூப்பினா கிளம்புறேன். நான் யாருப்பா நீங்கோ பெரியவா சொல்லுங்கோ, நாராயண மாதிரி இருக்கேளு. கோகர்ணுக்கு அடையாளம் தெரியும், ஆனால் பிசாசா பார்த்துருக்கான். இது ஒவ்வொரு நாளாக ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கு, அவனுக்கே தெரியலையா. துந்துகாரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு தெரியலையா. சரீரம் பிசா சரீரமாக இருக்கு. ஆனால் இந்த ஆச்சரியமா சூக்ஷ்ம சரீரம் சொல்லுவோம். இந்த பாகவத கேட்டுட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாமலேயே நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்துடைய ரூபம் மாறும். இந்த துந்துகாரிக்கு இந்த சூக்ஷ்ம சரீரம் மாறிட்டே வந்தது. என்னடான்னா சதுர்பூஜ சூக்ஷ்ம சரீரம் வந்துருக்கு. அவங்களுக்கு சூக்ஷ்ம சரீரம் தான் கிளம்புறோம்னு சொல்றோம். உனக்கு பிசாச சரீரம் இருந்தால் பார்த்தா அதை தாண்டி உனக்கு ஒரு சூக்ஷ்ம சரீரம் வந்துடுது. அப்படியே ஹரிரூபம் வந்துடுத்து ஏழாவது கண் வெடிச்சது. வெளியிலையும் அந்த சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரமே அப்படி மாறிடுத்து அழகா கையை கூப்பிட்டான். புஷ்ப விமானத்தை ஏறினா நான் தான்ப்பா துந்துகாரி. நீ கை கூப்பின்னு கதறான் கோகர்ணன். தேவரீரா சுவாமி எங்க போறேள்? வைகுந்தம் தான். எப்படி போறேள்? பாகவதம் கேட்ட புண்ணியம். எப்படி இந்த ரூபம் கிடைச்சது? நீ சொல்றதை கேட்டுட்டே இருந்த, அவ்வளவுதான். என்ன கேட்டேன்? கபிலரை கேட்டேன், வராகரை கேட்டேன், நரசிம்மரை கேட்டேன், கஜேந்திரன் சொன்ன ஆதி மூலமே கேட்டேன், வாமனனை கேட்டேன், மத்ஸ்யாவதாரம் கேட்டேன், கூர்மவதாரம் கேட்டேன். நம்மளை கேட்டா இரண்யகசிபுதம் ஆயிடுதா அப்படின்னு கேட்போம். இரண்யாட்ச மத பரியந்தம் நமக்கு அப்படிதான் தோன்றது. வராக அவதார பரியந்தம், வராக அனுகிரக பரியந்தம் தோண மாட்டேங்க. அவன் ஹரிஸ்மரணம் பண்ணி 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 அப்படியே சாரூபியம் அடைஞ்சுட்டா. புஷ்ப விமானத்தை ஏறி கிளம்புறான். கோகர்ணன் ஒண்ணுமே புரியல. கிளம்பும்போது தான் ஞாபகம் வெயிட் அப்படின்னு. என்னப்பா அப்படின்னா எல்லாரும் தானே கேட்டா, ஏன் வாழ்க்கெல்லாம் இல்லை? அவனுக்கு ஹரி கேட்டேன். ஹரியை கேட்கலையாவா? ஹரியை மட்டும் கேட்டா பரவாயில்லைதான். அந்த மாதிரி இந்த துந்துகாரி கேட்டாலே அதுதான். கரச்சரண சரோஜே காந்தி மன்னேத்திர மீனே ஸ்ரமமுஷி புஜ வீஜி வியாக்குலே அகாத மார்கே ஹரி சரசி விகாய ஆபீய தேஜோ ஜலௌகம் பவமறுபரி கிண்ணக கேத மத்திய ஜாமி. இந்த தற்கொலை பண்ணிப்பா சில பேர்லாம். கல்லை கட்டிட்டு கடல்ல விழுறது, ஒரு பெரிய குளத்துல போய் இறங்கிடுறது. ஒரு சொல்றா, இந்த சம்சார இதுலேயே தப்பிச்சு நீ ஜெயிக்கணுமா, நேர ஹரின்னு தடாகத்தை இறங்கிட்டு சாதாரண குளத்தான் இறங்கிடாத, மாட்டின்றுவாய். திரும்பி அதுக்கு வேற புனர்ஜென்மா உண்டு. ஹரின்ற தடாகத்தை இறங்கினா புனர்ஜென்மா நான் விதீயத்தேன்னு சொல்லி ஆச்சரியமா ஜோரா கிளம்பலான்னு சொல்லி நம்ம மனசுல எப்பொழுதெல்லாம் துக்கம் வருதோ, எப்பொழுதெல்லாம் கவலை வருதோ, எப்பொழுதெல்லாம் பயம் வருதோ, எப்பொழுதெல்லாம் சஞ்சலம் வருதோ, எப்பொழுதெல்லாம் அந்த வாழ்க்கையை வெறுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கரச்சரண சரோஜே காந்தி மன்னேத்திர மீனே ஸ்ரமமுஷி புஜ வீச்சி வியாக்குலே. இந்த தடாகம் எப்பொழுதும் பர்மனண்டா இருக்கு. நன்னா ஞாபகம் வத்தாது. கலியுகமா இருந்தாலும் தடாகம் வத்தாது. எத்தனையோ பேர் இறங்கி ஜலத்தை குடிச்சுட்டாலாம் தேஜஸ, ஆனாலும் இன்னும் பலம் குறையில. பத்மநாபர் எத்தனையோ பேர் பார்த்தாச்சு. திவாகர முனியில ஆரம்பிச்சு சுவாதித்திருநாள் வரைக்கும் பார்த்தாச்சு. ஆனா தேஜஸா இருக்காரு ஒன்றும் இன்னும் கூட பலம் குறையிலையே, கருணை குறையிலையே. அதனால இந்த ஹரின்ற சரசு நமக்கு எப்பொழுதும் உண்டு, கேரண்டியா. உங்களுக்கு எப்பெல்லாம் தோன்றதோ அப்பெல்லாம் இறங்கி பவ மறுபரி கிண்ணக கேத மத்தியசாமி. காதல் 6 மணிக்கு குளிக்கலாம், மத்தியானம் 12 மணிக்கு குளிக்கலாம், 3 மணிக்கு குளிக்கலாம், டிவியை பார்த்துட்டே குளிக்கலாம், சாப்பிட்டுட்டே குளிக்கலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் தோன்றதோ பவ மறுபரி கிண்ணக கேதம் அத்தியசாமி. அதனால நன்னா இறங்கி குளிங்கோ. மீதி விஷயம் நாளை. நீங்க 8 மணிக்கு முடிக்க முடியல, ஆனா குளத்தை இறங்காம விட்டா தப்பு இல்லை. படி மட்டும் காட்டினால குளத்தை இறங்க வச்சா இனிமேல் குளிக்க வேண்டியது, குடிக்க வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது உங்க பாடு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா
कृष्ण राधे। जय सद्गुरु महाराज की जय। समस्त भागवदल को जय। गोविंद नाम संकीर्तनम गोविंदा। जय जानकी कांत स्मरणम जय जय राम राम। गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा। ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். जय श्री राधे कृष्णा सत्संग की जय। जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय। जय श्री भारत माता की जय। लोका समस्ता सुखिनो भवन्तु। लोका समस्ता सुखिनो भवन्तु। लोका समस्ता सुखिनो भवन्तु। ओम शांति शांति शांति। जय श्री इंदु माता की जय। जय श्री अनंतपुरी धाम की जय। जय बोलो श्री 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 अनंत पद्मनाभ स्वामी की जय। बोलो श्री कुलशेखर आழ்வார் की। सर्वत्र पद्मनाभ नाम संकीर्तनम पद्मनाभ पद्मनाभ। ரொம்ப ஸ்லோகமாக இருக்கு, முடிச்சிருவோம். இந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நான் எத்தனை முடிக்கிறேன்ற கவலையை விட்டுட்டோ எப்படிலாம் அனுபவிக்கலாம் மட்டும் கவலைப்படுங்க. அதுதான் முக்கியம். இப்படியே போயிட்டு இருந்தாருன்னா எப்படி முடிப்பார் அந்த கவலை நானே பண்ணல, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ராதே கிருஷ்ணா ராதே.